ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியோ புக். இன்றைய அறிவியல் வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல 7th லெசனான வெப்பம் குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹீட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எங்கெல்லாம் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசன்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன்ல கொடுத்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல 3rd லெசன்ல கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லெசன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா படிக்கணும். ஓகேங்களா? இதுல இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசனா கொடுத்திருக்கக்கூடிய வெப்பம் பகுதியில உங்களுக்கு A to Z பேசிக் கான்செப்ட் எல்லாமே இருக்கும். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னா இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதா படிக்கணும். 8th ஸ்டாண்டர்ட படிச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த 7th லெசனை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 8th என்னென்ன கான்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதையே ஷார்ட்டா இங்க 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எங்க தான் படிக்கணும்னா 8th ஸ்டாண்டர்ட்ல தான் படிக்கணும். இன்கேஸ் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான வீடியோ கிளாஸ் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. இந்த 8th ஸ்டாண்டர்ட் 4th லெசன் வெப்பம் வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன் ஸ்கூல் புக்ல ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து 9th ஸ்டாண்டர்ட் இந்த வீடியோ வகுப்பை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அகைன் நீங்க ஸ்கூல் புக்ல இந்த லெசனை போய் ஒன்ஸ் எடுத்து படிச்சிட்டீங்கனாலே போதும். இந்த வெப்பம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பைகாட் பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. அதாவது நிறைய பாயிண்ட்ஸை மக்கப் பண்ணும், இதுனா இது இதுனா இது அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா ஹீட் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பத்தி தான் டீட்டெயில்டா சயின்ஸ் டேர்ம் அதுக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் ஃபெமிலியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் புக் எடுத்து ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த கான்செப்ட் வந்து மெமரைஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 3rd லெசன் பாத்துக்கோங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது வந்து 8th 9thல இல்லாத நிறைய பாயிண்ட்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 பேஜஸ் தான் இருக்கும் 3rd லெசன்ல. ஆனா ரொம்பவே ஈஸியான ஒரு சில லாஸ், அதாவது வெப்பம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அறிவியல் விதிகள் என்ன அப்படிங்கறது எல்லாமே இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான டாபிக். ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 8th ஸ்டாண்டர்ட்ல தான். இன்கேஸ் நீங்க அதுக்கான வீடியோ கிளாஸ் பார்க்கலன்னா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 9th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, லெசன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த அறிமுகம் அப்படிங்கிற பகுதியில இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளால் ஆனது. நம்மளுக்கே தெரியும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுமே என்னதான் அணுக்களால் நிறைந்தது. சோ அந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான். இப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்ததுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மூலக்கூறு. அதாவது ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது அணு. ஓகேங்களா? இதுவே 2 அல்லது 3 அணுக்கள் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம், மூலக்கூறுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பல அணுக்களால் அல்லது பல மூலக்கூறுகளால் உருவானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அணுக்கள் மூலக்கூறுகள் ஒரு பொருள்ல இருக்கிற இந்த அணுக்கள் மூலக்கூறுகள் வந்து ஓய்வு நிலையில இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓய்வு நிலையில இருக்காது, எப்பவுமே இயக்க நிலையில தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இயக்க நிலையில இருந்தா ஒரு ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய பொருள் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்குங்கிறது வந்து பல அணுக்களால் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப பல அணுக்களால் ஆன அந்த புக் அப்படிங்கிறது வந்து ஒரு மேசையின் மேல நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது மூவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா மூவ் ஆகாது. அப்போ அணுக்கள் மூவ் ஆகும்னு சொல்றீங்கல்ல மேம், அப்ப எப்படி இந்த புக் மூவ் ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுக்கள் வந்து என்ன பண்ணும்னா மேலையும் கீழையும் ஒரு அதிர்வுறு இயக்கத்துல தான் இருக்குமே தவிர ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகாது. அதாவது புக்ல இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய அணு இந்த கார்னருக்கு எல்லாம் டிராவல் ஆகாது. ஆனா இந்த கார்னர்லயே என்ன பண்ணும்னா இப்படி மேலையும் கீழையும் வந்துட்டு அதிர்வுற நிலையிலேயே இருக்கும். ஓகேங்களா? இது புக்குன்னு இல்ல, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அணுக்களும் எப்பவுமே அதிர்வுறும் இயக்கத்துல தான் இருக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப மூலக்கூறுகள் இயக்கத்தில் இருப்பதால் அது என்ன ஆற்றலை பெற்றிருக்கும், ஒரு இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த மூலக்கூறுகளானது இயக்கத்திலேயே இருக்கும், அதனால் அது ஒரு வகையான ஆற்றலை பெற்றிருக்கும். அந்த ஆற்றலுக்கு பேரு தான் என்னன்னா இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பல அணுக்களால் சேர்ந்தது தானே ஒரு புத்தகம், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு அணுவுக்கும் 2வது அணு இன்னொரு அணுவுக்கும் நடுவுல ஒரு ஈர்ப்பு விசையானது இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பல அணுக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப அதுல கட்டி வைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான்
மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அதால கொடுக்க முடியும். சோ அப்படிங்கும் பொழுது இந்த 2 அணுக்களை பிணைப்பதற்காக நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு விசையானது இருக்கும். சோ இந்த ஈர்ப்பு விசையினால இந்த அணுக்கள் நிலையாற்றலை பெற்றிருக்கும். அப்ப ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது அதிர்வுறதுனால இயக்க ஆற்றலையும், அது மட்டும் இல்லாம 2 அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த கவர்ச்சி விசையினால், இந்த ஈர்ப்பு விசையினால ஒரு நிலையான ஆற்றலையும் பெற்றிருக்கும். அப்ப இந்த இயக்க ஆற்றல், இந்த நிலையான ஆற்றல் இந்த 2ம் சேர்த்ததுதான் அந்த மூலக்கூறுடைய மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க மூலக்கூறுகளின் அக ஆற்றல்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மூலக்கூறுகளுடைய அக ஆற்றலானது வெப்பப்படுத்தும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள், இது வந்து ஒரு ராட்ல வந்து இந்த மாதிரி அணுக்கள் இருக்கு. இந்த அணுக்களுக்கு வந்து இயக்க ஆற்றலும் இருக்கு, அடுத்தது நிலையான ஆற்றலும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் இந்த ராட வந்து என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். அப்ப ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெப்பத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலை இந்த அணுக்கள் பெறும். அந்த மாதிரி இந்த அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது இதோட இயக்கம் முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமாகும். அப்ப அது வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டால் அதோட இயக்கமானது என்ன ஆகும்? இன்னும் வேகமாக இருக்கும். அதாவது இப்படி அதிர்ந்துகிட்டு இருக்கு, இப்படி ஸ்லோவா அதிர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா மேலையும் கீழயும் மெதுவா இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அதிருதுன்னா இப்ப வெப்ப ஆற்றலை பெற்றோன்னே இந்த மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்போ ஒரு பொருள் வந்து சூடான ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிக ஆற்றல் பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் அந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொண்ட அந்த அணுக்களானது வேகமாக இயங்க தோன்றும். விச் மீன்ஸ் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். இப்ப வெப்பத்தை அதிகரித்தோம் அப்படின்னா இந்த அணுக்கள்ல இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் இருக்கு பாருங்க, அது அதிகரிக்கும். அதனால ஒட்டுமொத்த அக ஆற்றலும் அதிகரிக்கும். அததான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப சூடான பொருட்கள்ல மூலக்கூறுடைய அக ஆற்றலானது அதிகமாகவும், குளிர்ந்த பொருட்கள்ல அக ஆற்றலானது குறையும். அக ஆற்றல்ங்கிறது இந்த 2ம் சேர்த்ததுதான். ஈவன் தோ நான் இயக்க ஆற்றல வெப்பத்தினால இயக்க ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த ஒட்டுமொத்த அக ஆற்றல என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த அக ஆற்றலானது அதிக வெப்பநிலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குறைந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய இடத்திற்கு பாய்ந்து செல்லும். இந்த அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் பொழுது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு அப்படிங்கும் பொழுது இப்போ இங்க இருக்கக்கூடிய அணுக்கள், இங்க நான் சூடு பண்றேன் அப்படின்னா இங்க இந்த அணுக்களுக்கு அந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொள்றதுனால இது வேகமாக அதிர்வுறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த அணுக்களை மோதும் பொழுது அது ஆல்ரெடி வைப்ரேஷன்ல தான் இருக்கு. அது இன்னும் மோதுறதுனால இன்னும் வேகமாக அதோட இயக்காற்றல் அதிகரிக்கப்பட்டு இந்த வெப்ப ஆற்றலானது அடுத்து இருக்கக்கூடிய அணுக்கு கடத்தப்படுது. அடுத்து அந்த அணு இன்னொரு அணு பக்கத்துல இருக்க அணுவோட மோதும் பொழுது அப்படியே அந்த வெப்ப ஆற்றலானது கடத்தப்பட்டு ஒரு முனையில இருந்து மற்றொரு முனைக்கு கடத்தப்படுகிறது. சோ இந்த மாதிரிதான் வெப்பம் அதிகமான இடத்துல இருந்து, இந்த இடத்துலதான் நான் வெப்பம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த வெப்பம் குறைவான பகுதிக்கு இந்த வெப்ப ஆற்றலானது, நான் இங்க கொடுக்கக்கூடிய இந்த வெப்ப ஆற்றலானது இவ்வாறுதான் கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? சோ ஒரு கம்பி எடுத்து ஒரு முனையில நம்ம சூடு பண்ணோம்னா கடைசி முனை நம்ம பிடிச்சிட்டு இருக்க முனையில வந்து சூடு தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இப்ப அந்த ஒரு முனையில நான் சூடு பண்ணது எப்படி அடுத்த முனைக்கு வருது அப்படின்னா இந்த வெப்ப கடத்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அந்த அக ஆற்றல் ஒரு பொருள்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலைத்தான், அந்த அக ஆற்றலைத்தான் என்னன்னு சொல்றோம்? வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பொருளை சூடு பண்றதுனால, ஒரு பொருளை வெப்பப்படுத்துறதுனால இந்த பொருள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கறதா அடுத்து இங்க வெப்பத்தின் விளைவுகள் அப்படிங்கிற பகுதியில் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவடையும். ஒண்ணு அந்த ஒரு பொருளை சூடு பண்ணும் பொழுது அந்த பொருளானது விரிவடையும். அடுத்தது அந்த பொருளுடைய நிலையில மாற்றம் ஏற்படும். அது என்ன நிலை அப்படின்னா ஸ்டேட். இப்போ திண்ம நிலையில இருக்கு அப்படின்னா அது திரவ நிலையில மாறலாம். இதுவே திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா ஆவியா ஆகலாம். இந்த மாதிரி அதோடைய நிலையில் மாற்றம் ஏற்படலாம். இல்ல அப்படின்னா அந்த பொருளுடைய வெப்பநிலையில் கட்டாய மாற்றமானது இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ இந்த 3 வகையான மாற்றங்களைத்தான் ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது ஏற்படுது. இது மட்டும்தானா அப்படின்னா இது எல்லாமே இயற்பியல் மாற்றங்கள். இது இல்லாம வேதியியல் மாற்றங்களும் ஒரு பொருளை வந்து நம்ம சூடுபடுத்தும் பொழுது வேதியியல் மாற்றங்களும் நிகழும். அதையுமே வந்து இந்த லெசன்ல நம்மளுக்கு டெப்தா கொடுத்திருப்பாங்க. அப்ப விரிவடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே இதை பத்தி டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஜஸ்ட் எகைன் அந்த ஸ்டோரி நான் சொல்றேன், அப்படியே கேட்டுக்கோங்க. நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நான் சொல்ல நீங்களும் இதுதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ரீகால் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இப்போ
ஒரு ராட் இப்படி இருக்கு அப்படின்னா அதோடைய ஒரு முனையில நான் வெப்பப்படுத்துறேன் அப்படின்னா இந்த ராட்ல வந்து நிறைய அணுக்கள் ஆனது பிணைக்கப்பட்டிருக்கும். எதனால? ஈர்ப்பு விசையினால. ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவுல ஈர்ப்பு விசையானது இருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். சோ இந்த வெப்பப்படுத்தும் பொழுது இந்த அணுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையானது உடையும். அப்ப அந்த மாதிரி ஈர்ப்பு விசையானது உடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தொலைவானது அதிகரிக்கும். புரியுதுங்களா? இப்ப ரெண்டு பொருளை நான் இழுத்து கட்டி வச்சிருக்கேன். இந்த பாண்டிங்கே இந்த வெப்ப ஆற்றல் உடைக்குது அப்படின்னா இந்த ரெண்டு அணுக்களுக்கும் நடுவுல கேப் வரும். இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா இந்த அணுக்கள் இந்த வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது மேலும் கீழுமாக வேகமாக அதிர்வுறும். அப்ப மேலும் கீழுமாக இந்த அணு மேலையும் இந்த அணு கீழையும் போச்சுனாலும் இந்த ரெண்டு அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஆனது என்ன ஆகும்? அதிகரிக்கும். அதனால இந்த பொருளுடைய பரிணாமத்தில் ஒரு மாற்றமானது ஏற்படும். அந்த பரிணாமம் வந்து நீளத்துல மாற்றம் ஏற்படலாம். ஒருவேளை இந்த கம்பி இப்படி இருக்க கம்பி இந்த மாதிரி பெருசாகலாம், கொஞ்சம் நீண்டு போலாம், இல்லைன்னா இதோடைய பருமன்ல வேல்யூம்ல வந்து மாற்றம் அடையலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஏரியால மாற்றம் அடையலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஓகேங்களா? அதைத்தான் விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொருள் முன்னாடி இருந்த பொசிஷன்ல இருந்து இப்ப கொஞ்சம் பெருசாகும். ஓகேங்களா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ரயில் தண்டவாளத்தை பார்த்திருப்பீங்க. இந்த ரயில் தண்டவாளத்துல ஒரு ரயிலையும் இன்னொரு ரயில், அதாவது இதை வந்து ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பிய. ஓகேங்களா? இந்த கம்பிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் கொடுத்திருப்பாங்க. இந்த கேப் ஏன் குடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரயில் வந்து ரீல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்பம் அதிகமா இருக்கும் பொழுது, கோடை காலத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த வெப்பத்துக்கு இந்த இரும்பானது உட்படுது. சோ அப்படி உட்படும் பொழுது வெப்பத்தினால ஒரு பொருள் இருக்கக்கூடிய அணுக்கள்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். அதனால இது கொஞ்சம் விரிவடையும். அப்படி விரிவடையும் பொழுது நான் இப்ப வந்து இப்படி டைட் பிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த ஒருவேளை இப்ப வெப்பத்தினால இது கொஞ்சம் இப்படி விரிவடையுது. அதே மாதிரி இந்த கம்பியும் விரிவடையும். அப்ப இது ரெண்டு என்ன ஆகும்? இப்படி மேல ஏற ஆரம்பிச்சிடும். கரெக்ட்டுங்களா? சோ இதனால இந்த இடத்துல இது பண்ண முடியாதனால ஒண்ணு ஒரு இது வந்து இப்படி கீழே இருக்கும். இன்னொரு இது என்ன பண்ணிடும்? டக்குன்னு மேல இப்படி போக ஆரம்பிச்சிடும். இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெயின் இது வழியா வந்துச்சுன்னா தடம் புரண்டுரும். ஓகேங்களா? சோ அந்த பர்பஸ்க்காக தான் வெப்பத்துடைய இந்த விளைவுனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து கேப் வந்து கொடுப்பாங்க. சோ இப்படி கேப் கொடுக்கறதுனால என்ன ஆகும்? ஈவன் இந்த பொருள் வந்து விரிவடைந்தாலும் கூட அந்த கேப்ல ஃபில் ஆயிடும். ட்ரெயினுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அதாவது இப்படி இருக்க கேப் இப்படி இருக்கு அப்படின்னா இது விரிவடையும் பொழுது இந்த கேப் வந்து ஃபில் ஆகுமே தவிர அதை தாண்டி எதுவும் ஆகாது. அப்போ ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தினால எந்த அளவுக்கு விரிவடையும் அப்படிங்கிற பண்பெல்லாம் ஆராய்ந்துட்டு தான் இந்த கேப் எவ்வளவு வைக்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதற்கான காரணம், அதாவது ரயில் தண்டவாளங்கள்ல இந்த மாதிரி இடைவெளிகள் இருப்பதற்கான காரணம் வெப்பம் தான். சோ வெப்பத்தினால ஒரு பொருளானது என்ன ஆகும்? விரிவடையும். அதோடைய பரிணாமத்தில் மாற்றமானது ஏற்படும். அதுதான் உங்களுக்கு இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன ஆகும்? அதிக ஆற்றலை பெற்று அதிர்வடைய தொடங்கும். அதனால அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் அதிர்வடைய தொடங்கும். சோ இதனால விரிவடைதலானது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு இது இந்த டைரக்ஷன்லயும் இன்னொன்னு டவுன்வர்டா போகுது அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இதாகும். சோ அப்ப இது இன்னும் கொஞ்சம் மேலையும் இது இங்க போகும்போது கொஞ்சம் பரிணாமமானது மாற்றமடையும். ஓகேங்களா? இந்த மாதிரியான விரிவடைதல் அப்படிங்கிறது திடப்பொருட்களை விட திரவ பொருள்கள்ல அதிகமா இருக்கும். அதாவது இந்த விரிவடைதல் அப்படிங்கிறது திடப்பொருள்ல விரிவடைகிறதை விட திரவ பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவம் இதை விட அதிகமா விரிவடையும் திடப்பொருளை கம்பேர் பண்ணும் பொழுது. ஆனா திரவ பொருளையும் வாயு பொருளையும் கம்பேர் பண்ணும் பொழுது, வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் கம்பேர் பண்ணும் பொழுது வாயு நிலையில இருக்கிறது தான் வந்து ஆரோ மாத்தி போட்டு ஓகேங்களா? சோ வாயு நிலையில இருக்கிறது தான் அதிக அளவு விரிவடையும். ஓகேங்களா? திரவத்தோட கம்பேர் பண்ணும்போது திரவம் வந்து விரிவடைகிறதை விட வாயு நிலையில இருக்கக்கூடிய பொருட்கள் இன்னும் அதிகமாக விரிவடையும். அததான் இங்க கொடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் கூட. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சோ அப்ப வெப்பப்படுத்தும் பொழுது திண்ம நிலையில் இருக்கக்கூடிய அல்லது திரவ நிலையில் இருக்கக்கூடிய அல்லது வாயு நிலையில் இருக்கக்கூடிய எந்த நிலையில் விரிவடைதலானது அதிகமா நடக்கும்னு கேட்பாங்க. வாயு நிலையில் இருக்கிறதுலதான் விரிவடைதலானது அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு திண்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெப்பத்தினால என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு திரவ நிலைக்கு மாற்றம் அடையலாம், இல்லைன்னா வாயு நிலைக்கு மாற்றம் அடையலாம். இதைத்தான் வந்து நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஐஸ் கட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? கெட்டியா இருக்கும், திண்ம நிலையில இருக்கும். சோ இப்ப ஐஸ் கட்டி ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுட்டு நான் அந்த ஐஸ் கட்டி ஹீட் பண்றேன் அப்படின்னா, வெப்பத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி என்ன ஆகும்? உருகி திரவமா நீராக மாற்றம் அடையும். சோ அப்ப இந்த திண்ம நிலையில இருந்து திரவ நிலைக்கு மாறணும் அப்படின்னா அங்க என்ன ரோல் பண்ணுது? அந்த வெப்ப ஆற்றலானது ரோல் பிளே பண்ணுது.
ஓகேங்களா? சோ அப்போ ஒரு வெப்பத்தை நான் கொடுக்கும் பொழுது திரவ நிலையில இருக்கக்கூடியது வாயு நிலைக்கும், திண்ம நிலையில இருக்கக்கூடிய திரவ நிலைக்கும் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றம் அடைறதுதான் வந்து நிலை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ வாயு நிலைக்கு அதாவது வெப்பநிலையை குறைக்கும் போது தலைகீழ் மாற்றமானது இது ஏற்படுகிறது அப்படின்றோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெப்பத்தை இந்த ஐஸ் கட்டிக்கு நான் வெப்பத்தை கொடுக்குறேன். கொடுக்கறதுனால அது என்ன ஆகுது? திரவமா மாறுதா? இதுவே இந்த திரவ நிலையில இருக்கக்கூடிய நீரை தூக்கிட்டு போய் உறைய வைக்கிறேன். அதாவது அதோடைய அந்த நீர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட இன்னும் டெம்பரேச்சரை நான் கம்மி பண்றேன், ஃப்ரீஸ் பண்றேன். அப்ப அது என்னவாயிடும்? ஐஸ் கட்டியா மாறிடும். சோ அப்ப இந்த வெப்பநிலையை நான் குறைக்கும் பொழுது என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸும் நடக்கும். அததான் இங்க தலைகீழ் மாற்றம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கும் பொழுது ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ ஏன் இயக்க ஆற்றல் அதிகரிக்குதுன்னா, ஒரு பொருளை நம்ம சூடு பண்ணும் பொழுது அந்த அணுக்கள் வந்து அந்த வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொண்டு வேகமாக அதிர்வுறுகிறது. வேகமாக இயங்குகிறது அப்படின்னாலே இயக்க ஆற்றலானது அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றலானது அதிகரிக்குது. சோ மூலக்கூறுகள் அதிர்வடையதுனால பொருளுடைய வெப்பநிலையானது அதிகரிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம கொடுக்கிற வெப்ப ஆற்றல். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அணு இன்னொரு அணு மேல மோதும் பாருங்க. மோதும் பொழுது வெப்பமானது உருவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா 2 பொருட்கள் இப்படி மோதிக்குதுனாலே அந்த இடத்துல உராய்வு ஏற்படும். உராய்வு ஏற்பட்டாலே இது என்ன ஆகும்? சூடாகும். ஓகேங்களா? சோ அதனால அந்த பொருளுடைய வெப்பநிலையானது என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதோடைய வெப்பநிலையானது அதிகரிக்கும். அந்த பொருளை அப்படியே குளிர்விக்கும் பொழுது வெப்ப ஆற்றலை வெளியேற்றி அந்த வெப்பநிலையானது என்ன ஆகும்? குறையும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இந்த மாதிரி பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வெப்பத்தினால நடக்குது. அடுத்தது வேதியியல் மாற்றம். கெமிக்கலா என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்? கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருப்பாங்க. வெப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஆற்றலாக இருப்பதனால அதுல வேதியியல் மாற்றத்திலையும் பெரும் பங்கு வகிக்குது. வேதி வினைகள் தொடங்குவதற்கு வெப்ப ஆற்றலானது தேவைப்படுகிறது. நம்ம நிறைய கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும் பொழுது ஹீட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹீட் பண்ணாதான் அது ஒரு ப்ராசஸ் பண்ணும். சோ அப்ப அந்த இடத்துல இந்த வெப்ப ஆற்றலானது பயன்படுகிறது. ஓகேங்களா? அதே போல வேதி வினைகளின் வேகத்தை வெப்ப ஆற்றலே தீர்மானிக்கிறது. சோ நம்ம எவ்வளவு வெப்பம் கொடுக்குறோங்கிறத பொறுத்துதான் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்குமா, ஸ்லோவா நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்ல முடியும். அப்ப இந்த வெப்ப ஆற்றல் தான் வந்து ஒரு வேதி வினைகளுடைய வேகத்தை தீர்மானிக்குது. ஓகேங்களா? விறகினை எரித்து அதன் மூலம் கிடைக்கும் வெப்பத்தினை பயன்படுத்தி நாம் உணவு சமைக்கிறோம். அதாவது விறகை எரிக்கிறோம். விறகை எரிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அந்த விறகுல இருந்து வரக்கூடிய அந்த விறகை எரிக்கிறதுனால அதுல இருந்து ஒரு வெப்ப ஆற்றலானது வெளிப்படுது. அந்த வெப்ப ஆற்றல் பாத்திரத்து மேல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பாத்திரம் இருக்கு அப்படின்னா, இங்க விறகு வச்சு நீங்க எரிய விடுறீங்க அப்படின்னா, இந்த விறகு எரிஞ்சு ஒரு வெப்ப ஆற்றலை இந்த பாத்திரத்துக்கு கொடுக்குது. இந்த பாத்திரம் ஃபர்ஸ்ட் இந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும். சோ அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துல இருந்து அந்த வெப்ப ஆற்றலானது இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணவுல கடத்தப்படுது. அந்த மாதிரி கடத்துறதுனாலதான் அந்த உணவானது சமைக்கப்படுது. அப்போ ஒரு வெப்ப ஆற்றல் மூலியமாகத்தான் நம்ம உணவு சமைக்கிறோம். ஓகேங்களா? இந்த வெப்ப ஆற்றலை உணவை பக்குவமாக சமைக்க பயன்படுகிறது. இவை யாவும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்க வெப்பம் எப்படி பரவும்? அதாவது வெப்பத்தினால என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ ஒரு பொருள்ல எப்படி எல்லாம் வெப்பமானது கடத்தப்படுது, எப்படி வெப்பமானது பரவும் அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருப்பாங்க. வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் 3 வழிகள்ல பரவும். என்னென்ன வழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஓகேங்களா? இங்க ஒரு செயல்முறை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி முகவையில சிறிதளவு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு சில பனிக்கட்டி துண்டுகளை போட சொல்றாங்க. அதாவது ஒரு குவளையில வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஐஸ் கியூப்ஸ போடுங்க அப்படின்றாங்க. சோ இப்படி போடும் பொழுது அந்த நீர்ல இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலானது அதாவது பனிக்கட்டியில டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to வாட்டர். ஓகேங்களா? இப்ப வாட்டர்ல ரூம் டெம்பரேச்சர்ல வாட்டர் இருக்கு அப்படின்னா பனிக்கட்டியில வந்து 0 டிகிரிக்கு கீழே கூட இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த வெப்பமானது அதாவது வெப்பம் அதிகமா இருக்க இடத்துல இருந்து வெப்பம் குறைவாக இருக்க இடத்துக்கு வெப்பமானது கடத்தப்படும். அதனால இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த வெப்பமானது என்ன பண்ணும் அப்படின்னா பனிக்கட்டிக்கு கடத்தப்படுது. சோ அப்படி கடத்தப்படும் பொழுது இந்த பனிக்கட்டியானது என்ன ஆயிடும்? இந்த வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு உருக ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் பனிக்கட்டியானது உருகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பமானது அதே இடத்தில் தங்கி இருக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது? நீர்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பமானது அந்த வெப்ப ஆற்றலானது அங்க நீர்லயே இருக்காது, பனிக்கட்டியில இருக்கிறது பனிக்கட்டிலே இருக்காது. அப்ப நீர்ல இருந்து அந்த வெப்ப ஆற்றல் பனிக்கட்டிக்கு போறதுனாலதான் அந்த பனிக்கட்டியானது உருகுது. ஓகேங்களா?
அப்போ எப்பவுமே அதிக வெப்பத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதிக வெப்பத்தில் இருக்கும் பொருட்கள் வெப்பத்தை இழந்து குளிர்வடையும். அதுபோல குளிர்ந்த பொருட்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு வெப்பமடையும். ஓகேங்களா? சோ இதுல எக்ஸாம்பிள் இந்த பனிக்கட்டியே சொல்றாங்க. இந்த நீர்ல இருக்கக்கூடிய வெப்பநிலையானது இதை விட குறைந்த வெப்பநிலையில இருக்கக்கூடிய இந்த பனிக்கட்டிக்கு அந்த வெப்ப ஆற்றலை இழப்பதன் மூலமாக இதோடைய வெப்பநிலையை குறைச்சிக்குது. ஆனா இந்த பனிக்கட்டி என்ன பண்ணுது? அது சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த நீர்ல இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு இது வெப்பம் அடையுது. ஓகேங்களா? சோ இந்த ப்ராசஸ் எப்பவுமே இருக்கும். அப்ப வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள 2 பொருட்கள் ஒன்று சேர்த்தால் அதிக வெப்பநிலையில இருக்கக்கூடிய பொருள் இருந்து குறைந்த வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு வெப்ப ஆற்றலானது என்ன ஆகும்? கண்டிப்பா பரவும். ஒரே டிகிரி செல்சியஸ் இருந்தா பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இன்னொரு பொருளும் 30 டிகிரி செல்சியஸ்னா ரெண்டையும் கான்டாக்ட்ல வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே there will be no change பிகாஸ் வெப்ப சமநிலையானது ஏற்பட்டிருக்கும். அதுவே இங்க வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல இந்த பக்கத்துல வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து வெப்ப ஆற்றலானது பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஈக்குவலைஸ் ஆக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? சோ அதான் அப்ப எப்பவுமே அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து குறைவான இடத்தை நோக்கி வெப்பமானது பரவும். ஓகேங்களா? இது எந்தெந்த முறையில எல்லாம் பரவும் அப்படின்னா ஒண்ணு வெப்ப கடத்தல் முறையில பரவும், அடுத்தது வெப்ப சலன முறையில பரவும், அடுத்தது வெப்ப கதிர்வீச்சல் முறையில பரவும். இந்த வெப்ப கடத்தல் முறை அப்படிங்கிறது திடப்பொருட்கள்ல மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறதுனால இயக்கம் இல்லாமலும் அமைந்திருக்கும். அப்ப திடப்பொருள்ல ஒரு முனையின் வெப்பப்படுத்தும் பொழுது அந்த முனையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை உட்கவர்ந்து தங்களோட நிலையில் இருந்து கொண்டே முன்னும் பின்னுமாக வேகமாக அதிர்வடையும். அதிர்வடையும் பொழுது அது அருகில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு அது பெற்ற அந்த வெப்ப ஆற்றலை கடத்தும். இதனால அருகில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் அதிரத் தொடங்குது. இதே மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகுறதுனாலதான் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வெப்பமானது திடப்பொருட்கள்ல கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? புரியுதா? அதாவது முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இங்க நிறைய அணுக்கள் இருக்கு அப்படின்னா இப்ப நான் இந்த பாயிண்ட்ல வந்து சூடு பண்றேன் அப்படிங்கும் பொழுது இந்த அணுவானது அந்த வெப்ப ஆற்றலை முதல்ல பெற்றுக்கொண்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா வேகமாக அதிர்வுற தொடங்கும். சோ அப்படி இது வேகமா தொடங்கும் பொழுது இது போய் என்ன பண்ணும்? இந்த மேல இருக்கக்கூடிய பொருள் அணுக்கள் மேல வந்து மோதும். அப்ப இந்த மேல இருக்கக்கூடிய அணுவும் அந்த வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு இதுவும் வேகமா அதிர்வுற தொடங்கும். அது பக்கத்துல இருக்கிறது. சோ அப்படி இங்க இருந்து இது பெற்ற வெப்ப ஆற்றல் இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அதுக்கடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கா இந்த வெப்ப ஆற்றல் அப்படியே படிப்படியா டிரான்ஸ்பர் ஆகி அந்த வெப்ப ஆற்றலானது ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு இந்த முனைக்கு பரவும். ஓகேங்களா? நான் இந்த முனையில சூடு பண்ணாலும் இந்த முனை என்ன ஆகும்? சூடாகும். அதற்கான காரணம் இந்த வெப்ப கடத்தல் அப்படிங்கறதான். இந்த வெப்ப கடத்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னொரு விஷயம் கிளியரா நோட் பண்ணும். என்னன்னா அணுவானது அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அணுவானது வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு போகாது. ஓகேங்களா? இது எந்த ஒரு இயக்கமும் இல்லாம இதே இடத்துலதான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல அவங்க வந்து இயக்கம் இல்லாமல் அப்படிங்கும் பொழுது எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த திடப்பொருள் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலாம் முடியாது. அந்த பொருளுக்குள்ளேயே இருந்தாலும் மூவ் ஆகலாம் முடியாது. அதே இடத்துலதான் இருக்கும். வேணும்னா முன்னும் பின்னும் வேகமா நகர்ந்துக்க முடியும். அதாவது என்ன பண்ணிக்க முடியும்னா அதிர்வுற முடியும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப இங்க அணுக்கள் எதுவும் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் ஆகல. பட் ஆனா இது பெற்ற எனர்ஜி மட்டும் என்ன ஆகுதுன்னா அப்படியே பக்கத்துல டிரான்ஸ்பர் ஆகி ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு வெப்ப ஆற்றலானது கடத்தப்படுகிறது. இந்த இதைத்தான் வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திடப்பொருள்ல இருக்கக்கூடிய அனைத்து மூலக்கூறுகளும் வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் வரை இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா அணுக்கள் எல்லா மூலக்கூறுகளும் இங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலை ஈக்குவலா பெற வரைக்குமே இந்த ப்ராசஸ் ஆனது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் அப்படியே இதாக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இவ்வாறு அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளில் இருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி நோட் பண்ணுங்க இத. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவக்கூடிய நிகழ்வு தான் வெப்ப கடத்தல். அதாவது வெப்பம் இந்த பகுதியில அதிகமா இருந்துச்சு. இந்த பகுதியில ஹீட் பண்றதுனால இங்க அதிகமா இருக்கும். ஆனா இந்த மறுமுனையில நான் எந்த ஹீட்டும் பண்ணல. அப்ப இங்க குறைவா இருக்கும். அப்போ நான் இங்க கொடுக்கிற இந்த வெப்ப ஆற்றலானது இங்க இருந்து இங்க டிராவல் ஆகுது. ஆனா இதுல இந்த மூலக்கூறானது இங்க இருந்து இந்த பிளேஸ்க்கு நகர்றது கிடையாது. அதுதான். அப்போ வெப்பம் அதிகமான இடத்துல இருந்து வெப்பம் குறைவான இடத்துக்கு அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய இயக்கம் எதுவும் இல்லாமல் வெப்பமானது அந்த ஆற்றல் மட்டும் பரவக்கூடிய நிகழ்வுக்குத்தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஆனா இதுவே அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெப்பச்சலன முறையில வந்து மூலக்கூறுகள் மாற்றம் அடையும். ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த பாயிண்ட வந்து நோட் பண்ணுங்க அப்படின்றேன். சோ அப்ப திடப்பொருட்கள்ல இது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு வகையான ஈர்ப்பு விசையினால கட்டி இணைக்கப்பட்டிருக்கும்.
அதனால நீங்க என்னதான் வெப்ப ஆற்றலை கொடுத்தாலும் அந்த பாண்டை வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அது இது பண்ணுமே தவிர ரொம்ப நேரத்துக்கு அது கம்ப்ளீட்டா இது ஆகாது. ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள் ஆகுமே. பொதுவாவே இந்த உலோகங்கள்லாம் வந்துட்டு வெப்பத்தை ஒரு முனையில இருந்து மற்றொரு முனைக்கு கடத்தும். நீங்க ஒரு பாயிண்ட்ல ஹீட் பண்ணீங்கன்னா அது அதோடைய ஒட்டுமொத்த பார்ட்டுக்குமே வந்து அந்த ஹீட் ஆனது டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப உலோகங்கள் வந்து மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அடுத்தது பொருளின் பரப்பு அதிகமாகும் பொழுது வெப்ப கடத்தலும் அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ஆற்றலை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பொருள்ல இருக்கக்கூடிய இந்த பொருளுடைய பரப்பு இவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ராடு மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் ராடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பொருள்ல ஒரு குறைந்த அளவு தான் இருக்கும். ஏன்னா நான் இன்னொரு பெரிய ராடை கம்பேர் பண்றேன். பெரிய ராட்ல அதோட ஏரியா வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ரெண்டையுமே நான் வெப்பப்படுத்துறேன் அப்படிங்கும் பொழுது இந்த ராட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மேல எல்லா அணுக்களையும் ஈக்குவலான வெப்ப ஆற்றலை பெற்றதுக்கு அப்புறமா அந்த ப்ராசஸ் ஆனது ஸ்டாப் ஆயிடும். வெப்ப கடத்தல்ங்கிறது ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஆனா இந்த பெரிய ராட்ல நிறைய வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும். ஓகேங்களா? அப்ப நிறைய வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் வெப்ப ஆற்றலை ஈக்குவலா பெறணும் அப்படின்னா அப்ப பரப்பு அதிகரிக்கும் பொழுது அது கடத்தக்கூடிய அந்த வெப்பத்துடைய அளவும் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதுதான் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெப்பநிலை வேறுபாடுள்ள பொருட்கள் இடையே நடைபெறும். இந்த வெப்ப கடத்தல் எங்கதான் நடைபெறும் அப்படின்னா வெப்பநிலை வேறுபாடு இருக்கக்கூடிய பொருட்கள்ல தான் நடைபெறும். அதாவது ஒரு 20°C இருக்கு, இன்னொன்னு 30°C இருக்குன்னா இப்ப ரெண்டையும் கான்டாக்ட்ல வச்சீங்க அப்படின்னா இந்த 30°C இருந்து வெப்ப ஆற்றலானது இந்த பகுதிக்கு நோக்கி போகும். ஓகேங்களா? அதுதான் வெப்ப கடத்தலுங்கிறோம். ஒருவேளை இதுவும் 20°C பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பொருளும் 20°C இங்க வெப்ப பரிமாற்றம் நடக்குமானா நடக்காது. ஓகேங்களா? சோ அதான் அப்ப வெப்பநிலை வேறுபாடுள்ள பொருட்கள்ல தான் இது நடக்கும் அப்படின்றாங்க. வெப்ப கடத்தல் ஒரு மெதுவான செயல்முறை. ஏன்னா கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ அதனால இது வந்து ஒரு மெதுவான செயல்முறை. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணும். அதாவது நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்காத ஒரு விஷயம். ஆனா 8th ஸ்டாண்டர்டுடைய புக் பேக் கொஸ்டின்ல இது கேட்டிருப்பாங்க. திரவம் மற்றும் வாயுக்கள் குறைவாக வெப்பத்தை கடத்தும். ஓகேங்களா? சோ திரவங்களும் வாயுக்களும் வெப்ப கடத்தல ஈடுபடாதா அப்படின்னா குறைவான அளவு வெப்பத்தை கடத்தும். ஓகேங்களா? ஏன்னா திரவங்கள் வாயுக்கள்ல வந்து வெப்பமானது வெப்பச்சலன முறையில தான் ப்ரிடாமினென்ட்டா வந்து கடத்தப்படும். ஆனா வெப்ப கடத்தல் முறையில வந்து ஒரு மைனரான அளவுக்கு தான் வந்து இதால பண்ண முடியும். அதனால இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ். ஆனா நம்ம வந்து அதுக்காக எக்ஸாக்டா வந்து கடத்தவே கடத்தாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சோ குறைந்த அளவு வந்து நடக்கும் அந்த ப்ராசஸ். சோ இதுதான். அப்ப அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரியான வெப்ப கடத்தலை நம்ம எங்கெங்கெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அதனாலதான் அலுமினிய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துறோம். ஏன்னா அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்தும் பொழுது நான் இங்க கொடுக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலை இந்த அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கொண்டு இது என்ன பண்ணும்? இந்த நடுவுல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு அந்த வெப்பத்தை கடத்தும். சோ அப்ப எளிதாக வெப்பத்தை கடத்துவதனால்தான் சீக்கிரமா என்னால உணவு சமைக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்துறாங்க. இதுவே நடுவுல இங்க வெப்ப கடத்தா பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க நான் கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த பொருள்னால கடத்தப்படாது. அப்ப உணவு சமைக்கப்படாது. ஓகேங்களா? அப்ப நல்ல வெப்ப கடத்தி பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது சமையல் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அது அடுத்தது பாதரசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த வெப்ப கடத்தி. அது சிறந்த வெப்ப கடத்தியா இருக்கிறதுனாலதான் வெப்பநிலை மானியில பயன்படுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஃபீவர் வரும் பொழுதுலாம் இந்த வெப்பநிலை மானி பயன்படுத்தும். சோ அதுக்கடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு மைனர் சேஞ்ச் இருந்தா கூட பாதரசமானில காட்டிடும். சோ அப்ப அந்த பாதரசம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சின்ன அளவு வேறுபாடு வெப்பநிலை வேறுபாட்டை கூட கடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு இது அதனாலதான் அது வந்து வெப்ப கடத்தியாக பயன்படுத்துறாங்க வெப்பநிலைமானியில. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுடைய குளிர்காலங்கள்ல கம்பளி ஆடைகளை வந்து நம்ம உடுத்துறோம். ஏன்னா கம்பளி அப்படிங்கிறது வந்து ஒரு அறுதிர் கடத்தி. அது என்ன அறுதிர் கடத்தி அப்படின்னா எளிதாக வெப்பத்தை கடத்தாத ஒன்றுதான் அறுதிர் கடத்தி. அதாவது அரிதாகத்தான் வெப்பத்தை கடத்தும். இப்படி கூட சொல்லலாம். எளிதா வெப்பத்தை கடத்தாதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அரிதாக ரேரா கொஞ்சமா வெப்பத்தை கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எனவே உடலின் வெப்பத்தை வெளியே புறத்திற்கு கடத்தாமல் வைத்திருப்பதற்காகத்தான் குளிர்காலங்கள்ல நம்ம கம்பளி போத்தி படுக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப குளிர்காலத்துல நம்மளுக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த குளிரானது நம்மளை தாக்கும். அப்ப நம்மளுடைய பாடியோட ஹீட் வந்து குறையும்.
குறைக்க ட்ரை பண்ணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம வெளிப்புறத்துக்கு வெளியிட்டு நம்மளுடைய வெப்பத்தை இழந்து நம்மளுடைய பாடி சில்னஸ் வந்து இது பண்ணும். சோ அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம கம்பளி போத்துக்குவோம். அப்ப கம்பளியை நம்ம போத்திக்கும் பொழுது சோ அந்த கம்பளி நம்மளுடைய உடல் வெப்பநிலையை வெளிப்புறத்துக்கு கடத்தாது. அதனால நம்மளுடைய வெப்பநிலை நம்மகிட்டயே இருக்கும். அதனால நம்மளுக்கு நல்ல சில்னஸ் ஆனது தெரியாது. ஓகேங்களா? சோ இதுதான் காரணம். ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பச்சலனம். இந்த வெப்பச்சலனம் அப்படிங்கிறது என்னன்னா இங்க வந்து காற்றை கொடுத்திருக்கிறாங்க. சோ இது நம்மளும் காற்றை வைத்தே பார்க்கலாமே. இப்ப நிலப்பகுதியில இந்த இடத்துல வந்து வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல ஸ்பேஸ் ஆனது அதிகமாகும். ஓகேங்களா? இப்ப ஏர் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நார்மலாவே ஏர் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்காது. அதனாலேயே 2 அணுக்களுக்கு நடுவுல வந்து இருக்கக்கூடிய இடைவெளியானது அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? கவர்ச்சி விசையானது அவ்வளவா இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் இங்க ஹீட் பண்றேன் அப்படின்னா இந்த அணுக்கள் இயக்க ஆற்றலை பெற்று இது என்ன பண்ணும்? வேகமாக இயங்க ஆரம்பிக்கும். அப்படி வேகமாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது இது மேலையும் கீழையும் போகும் பொழுது இந்த அணுக்களானது மேல ரொம்ப தூரத்துக்கு கூட டிராவல் ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி திட நிலையில வந்து அணுக்கள் ரொம்ப தூரத்துக்கு எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் மேல போலாம் கீழே வரலாம் அவ்வளவுதான். ஆனா வாயுக்களை பொறுத்த வரைக்கும் அது மேல அப்படி விரிவடைறதுனால போயிட முடியும். ஓகேங்களா? சோ அதுதான். அப்போ சூடான இந்த அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இது இந்த ஈர்ப்பு விசையை இழக்கிறதுனாலையும் அதே மாதிரி இது அதிரக்கூடிய இயக்க ஆற்றல் அதிகமா பெறதுனாலையும் இந்த அணுக்கள் இயக்க ஆற்றலை பெற்று மேல போயிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய அணுக்கள் வெப்பநிலை குறைவா இருக்கும்ல அது கீழே வந்து மறுபடியும் அந்த அணுக்களுக்கு வெப்பநிலையானது ஏற்படும். சோ இந்த மாதிரி அணுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுனால அந்த வெப்பத்தை கடத்தக்கூடியதுதான் வந்து வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதைத்தான் இந்த பகுதியில் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப கண்ணாடி குவளையின் அடிப்பகுதியில் இருக்கும் தண்ணீர், அதாவது இங்க வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குவளையில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் படிகங்களை போட்டோம் அப்படின்னா அந்த குவளையுடைய அடிப்பாகத்தை வெப்பப்படுத்தும் பொழுது ஊதா கலர் நிற கோடுகளானது நீர் மேலெலும்பி பரவுவதை காணலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போடுறீங்க அப்படின்னா நீங்க இங்க ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து ஒரு நூலா இப்படி மேல போற மாதிரி காட்டும். அது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள், அதாவது அந்த அணுக்கள் வந்து இந்த இதோட கரையுமா வாட்டரோட இப்படி கரையும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு அது மேல போயிடும். மேல இருக்கக்கூடிய அணுக்கள் கீழே வந்துடும். சோ இந்த மாதிரி இது மேல போய் இது கீழே வரும். ஆனா திடப்பொருட்கள்ல நம்ம என்ன சொன்னோம்? அணுக்கள் இடம் பெயராது, மூலக்கூறுகள் இயக்கம் அடையாது, இயக்கம் அடையாமல் வெப்பத்தை பரப்பும். ஆனா வெப்பச்சலனத்துல மூலக்கூறுகள் இயக்கத்தினால வெப்பத்தை பறக்கும். அப்ப இங்க பெற்ற இயக்க ஆற்றல், அதாவது வெப்பத்தை பெற்றுக்கொண்டு அது மேல போயிடும். மேல இருக்க அணுக்கள் வெப்பத்தை பெறுவதற்காக கீழே வந்து மறுபடியும் அது பெற்று அது மேல போயிடும். சோ இந்த மாதிரிதான் அந்த ஹோல் வாட்டருமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வெப்பத்தையானது பெறும். அப்ப இங்க நடக்கக்கூடியது என்னன்னா வெப்பச்சலன முறை. அப்போ இந்த மாதிரி மேல கோடுகள் போறதுக்கான காரணம் என்னன்னா கீழே இருக்கக்கூடிய அணுக்கள் சூடான உடனே அந்த இயக்காற்றலை பெற்று அது வேகமாக அதிர்வுறுவதனால மேல போயிடுது. ஓகேங்களா? அதுதான். சோ அப்ப கண்ணாடிக்குள்ளுடைய அடிப்பகுதியில இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வெப்பத்தினை பெற்றவுடன் அது என்ன பண்ணிடும்? மேல போக ஆரம்பிச்சிடும். மேல இருக்கக்கூடிய தண்ணீருடைய மூலக்கூறுகள் கீழ் நோக்கி வந்துடும். சோ இதே போன்ற நிகழ்வு தான் வாயுக்கள்லயும் நடக்கும். சோ இந்த மாதிரி வாயுக்களை வெப்பப்படுத்தும் பொழுது வெப்ப மூலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் முதலில் வெப்பமடைந்து விரிவடைகின்றன. அதனால் அவற்றினுடைய அடர்த்தி குறையுது. இத்தகைய மூலக்கூறுகள் மேலே செல்ல செல்ல கனமான மூலக்கூறுகள் கீழே வெப்ப மூலத்திற்கு அருகில் வருகின்றன. இங்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தினால தான் வெப்பமானது பரவுது அப்படின்றாங்க. அதாவது இப்ப இந்த நிலப்பகுதியில வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய இந்த அணுக்களானது இந்த வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு அதிக அளவு இயக்காற்றலை பெறுவதனால இது விரிவடைந்து மேல போகுது. அதாவது இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு 10 அணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெப்பப்படுத்தும் பொழுது இந்த காற்றுல நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் குறையும். ஸ்பேஸ் அதிகமாகும் பொழுது இந்த மொத்த இடத்துலயும் ஒரு 2 அணுக்கள் தான் இருக்கும். மீதி எல்லாம் இப்படி மேல விரிவடையும். சோ இந்த மாதிரி விரிவடைறதுனால அது அப்படியே மேல போயிடும். அப்ப இந்த விரிவடைறதுனால இங்க இருக்கக்கூடிய காற்று அணுக்களானது மேல போறதுனால மேல இருக்கக்கூடிய காற்று அணுக்கள் மூலக்கூறுகள் எல்லாமே கீழே வரும். ஏன்னா அது அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனால இது கீழே வரும். இது அடர்த்தி குறைவா இருக்கனால மேல போயிடும். ஓகேங்களா? சோ இந்த டோட்டலா ஒரு மூலக்கூறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மேல போறதுனாலதான் இந்த ஹோல் பிளேசஸ்லயே இந்த வெப்ப மாற்றமானது நடைபெறுது. ஓகேங்களா? அப்ப ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகள் உண்மையான இயக்கத்தினால் வெப்பம் பரவுவதைத்தான் வெப்பச்சலனம் அப்படின்றோம். அப்ப இயக்கத்தினால் இதேதான் வாயுக்கள்லயும் நடக்கும். அன்றாட வாழ்க்கையில பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடான காற்று பலூன்கள்,
இந்த காற்று பலூன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாருங்க நெருப்பு ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணும்போது இத சுத்தி இருக்கக்கூடிய இந்த பலூன்குள்ள இருக்கக்கூடிய இந்த காற்றானது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொண்டு விரிவடையும். விரிவடையறதுனால தான் இந்த பலூனே ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? இது ஓப்பன் ஆகுறதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க சூடான காற்று இந்த பலூன்குள்ள நிரம்பி இருக்கா, இதோடைய அடர்த்தி குறைவாக இருக்கும். ஆனா சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய காற்றோடைய அடர்த்தியானது அதிகமா இருக்கும். ஏன்னா, அதோடைய வெப்பநிலை இந்த உள்ள இருக்கக்கூடிய காற்றுடைய வெப்பநிலையை விட குறைவாக இருக்கனால. அப்போ இது அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால இந்த பலூன் ஆனது என்ன பண்ணும்னா மேல் எழும்பி இதாயிடும். அப்போ இந்த இடத்துல இங்க இருந்த காற்று சூடாகி இந்த பலூனுக்குள்ள மேல போறதுனாலதான் இந்த அடர்த்தி குறைவானது ஏற்படுகிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய மூலக்கூறுகள் வெப்பமடைந்து மேல் நோக்கி செல்கிறது. மேல இருக்கக்கூடிய காற்றினுடைய மூலக்கூறுகள் கீழே வந்து வெப்பமடைறதுனாலதான் ஒரு இந்த இடத்துல சூடான காற்றை இந்த பலூனுக்குள்ள மெயின்டைன் பண்றோம். அதனாலதான் இந்த பலூன் ஆனது பறக்குது. அப்போ இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய காற்று அணுக்கள் மூலக்கூறுகள் வெப்பமடைந்து மேலே செல்லுது, மேல இருக்கக்கூடியது வந்து கீழே வந்து வெப்பமடையுது. இந்த மாதிரி அணுக்கள் மாற்றமடையும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனால அந்த ஹோல் பிளேசஸ்ல வெப்பத்தை கடத்துவதைத்தான் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிலக்காற்று, கடல் காற்று. நிலக்காற்று அப்படின்னா நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடியது. அதாவது இது வந்து நிலப்பகுதி, இது வந்து கடல் பகுதி. அப்ப நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுச்சு அப்படின்னா அது நிலக்காற்று. இதுவே கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுது அப்படின்னா அது கடல் காற்று. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வெப்பச்சலனம் தான். அதாவது பகல் நேரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காற்றானது கடல் பகுதியிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும். அதுவே நைட் நேரத்தெல்லாம் பீச் பக்கம் போனீங்கன்னா நிலப்பகுதியிலிருந்து காற்று கடல் பகுதியை நோக்கி வீசும். அதற்கான காரணம் இந்த வெப்பச்சலனம். இது எப்படி நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பகல் நேரத்துல இந்த நிலப்பகுதி வந்து அதிக அளவுல வெப்பம் அடைஞ்சிரும். அதாவது எளிதாக வெப்பம் அடைந்துரும். வாட்டர் ஆனது அவ்வளவு சீக்கிரமா அதாவது வெப்பம் அடைஞ்சிராது. ஓகேங்களா? நிலப்பகுதியோட கம்பேர் பண்ணும்போது வாட்டர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் ஹீட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது இந்த நிலப்பகுதி பகல் நேரங்கள்ல அதிக அளவு வந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்வதனால இந்த நிலப்பகுதியில இருக்கக்கூடிய காற்று அணுக்கள்லாம் விரிவடையும். சோ இந்த வெப்பத்தை பெற்றுக்கிறதுனால இந்த காற்று அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பாண்ட் குறையும். அப்ப ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் காற்று அணுக்கள் விரிவடையுது. சோ விரிவடைறதுனால அந்த காற்றானது வெப்பம் அடைந்த அந்த காற்று மூலக்கூறுகளானது மேல் நோக்கி சென்றுவிடும். இதனால இந்த பகுதியில ஒரு தாழ்வு அழுத்தமானது உருவாகும். ஆனா அதே வேளையில இந்த கடல் பகுதியில வெப்பம் வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அழுத்தமானது அதிகமாக இருக்கும். காற்று அப்படிங்கிறது வெப்பம் அதிகமான இடத்துல இருந்து வெப்பம் குறைவான இடத்தை நோக்கி வீசும். இன்னும் சொல்ல போனா அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி வீசும். அப்ப பகல் நேரத்துல நிலப்பகுதியில அழுத்தம் குறைவாகவும் கடல் பகுதியில அழுத்தம் அதிகமாகவும் இருக்கும். அதனாலதான் காற்றானது இங்க இருந்து கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுது. ஓகேங்களா? இதுவே இரவு நேரத்துல அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். இரவு நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலமானது சீக்கிரமா தாங்கிட்ட உட்கிரகித்த அந்த வெப்பத்தை இழந்து குளிர்ச்சி அடைஞ்சிரும். ஆனா நீர் அவ்வளவு சீக்கிரம் அது பெற்ற வெப்பத்தை பகல் நேரம் ஃபுல்லா அது வாங்கி உட்கிரகி வச்சிருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை எளிதாக விட்டு குளிர்ச்சி அடையாது. சோ அப்படி பார்க்கும் பொழுது நைட் டைம்ல நிலப்பகுதி சீக்கிரமா குளிர்வடைறதுனால இந்த பகுதியில அழுத்தமானது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வெப்பநிலை குறைவாக இருக்கும். அதனால அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனா கடல் பகுதியில நிலப்பரப்போட கம்பேர் பண்ணும் பொழுது வெப்பநிலையானது அதிகமாக இருக்கும். அப்ப வெப்பநிலை அதிகமா இருக்குன்னா இந்த கடல் பகுதியில இருக்கக்கூடிய காற்றானது இந்த வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு விரிவடைவதனால அந்த காற்று மேல் நோக்கி சென்றுடும். அதனால இந்த இடத்துல ஒரு அழுத்த குறைபாடானது ஏற்படும். அப்ப காத்து என்ன பண்ணும்? அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இருந்து அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி வீசுமா? அப்ப நிலத்துல இருந்து கடலை நோக்கி காற்றானது வீசும். இதைத்தான் நிலக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த வானிலை காலநிலை அப்படின்னு சொல்லி ஜியாகிரபில ஒரு கான்செப்ட் படிப்போம். அதுக்கு மெயின் காரணமே இந்த வெப்பச்சலனம். ஓகேங்களா? சோ இதத்தான் உங்களுக்கு இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. இதை நான் மறுபடியும் இப்ப சொன்னதே தான் இந்த இதுல கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காற்றோட்டம். ஆக்சுவலா இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. காற்றுன்னு தான் யூஸ் பண்ணும். கிடைமட்டமா வீசுச்சுன்னா அது காற்று, செங்குத்தா வீசுச்சுன்னா தான் அது காற்றோட்டம். ஓகேங்களா? அப்ப காற்றானது அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைவழுத்த பகுதியை நோக்கி செல்லும். இப்ப நம்ம பார்த்தோம்ல அதுதான். அப்ப சூடான காற்று மேலெழும்பி செல்வதனால் அந்த இடத்துல இப்போ இந்த நிலப்பகுதியில பகல் நேரத்துல இந்த இடத்துல சூடா இருக்கு. அதனால இந்த சூடான காற்று என்ன பண்ணிடும்? மேலெழும்பி போறதுனால ஒரு தாழ்வு அழுத்தமானது உருவாகிறது. குறைந்த அழுத்தமானது உருவாகிறது. ஆகவே குளிர்ந்த காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து கடல்ல வந்து வெப்பநிலை கம்மியா இருக்கும். அப்ப இங்க குளிர்ந்த காற்று இருக்கும். அப்ப இங்க இருந்து அந்த காற்றானது இந்த நிலப்பகுதியை நோக்கி வீசும். அதுதான். சோ அப்ப குளிர்ந்த காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி நகர்கிறது. இதைத்தான் காற்றோட்டத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது இந்த புகைப்போக்கிகள்லயும் இதே மாதிரிதான் வெப்ப கடத்தலானது வெப்பச்சலனமானது நடைபெறுது. சோ சமையல் அறைகள்ல தொழிற்சாலைகள்லயும் உயரமான புகைப்போக்கிகள்ல நம்ம பார்த்திருப்போம். அதுல சூடான காற்று அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால அந்த புகைப்போக்கிகள் வழியாக எளிதாக வளிமண்டலத்திற்கு மேல் நோக்கி போயிடும். ஓகேங்களா? சோ இதான். அப்போ வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய காற்றானது அந்த பக்கத்துல அந்த ஏரியா வந்து சில்னஸ் பண்ணிடும். சோ இதுதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 3வது டைப்பான இந்த வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கறதுதான். இந்த வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு பருப்பொருளுடைய உதவியும் இன்றி வெப்பாற்றல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்படக்கூடியதுதான் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்ப வெப்ப கடத்தல் நடக்குது அப்படின்னா ஒரு திட பொருளானது இருக்கணும். அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு இருக்கணும். ஒரு பொருள் இப்போ ஒரு உலோகத்தையே சூடு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முனையில சூடு பண்றீங்கன்னா இந்த முனை கண்டிப்பா ஒரு தொடர்புல இருக்கு. அதனாலதான் இங்க நான் சூடு பண்ணும்போது அந்த வெப்பமானது இங்க கடத்தப்படுது. சோ அப்போ ஒரு பருப்பொருளானது தேவை. திண்ம நிலையில இருக்கக்கூடிய இந்த பருப்பொருளானது தேவை. அதே வெப்பச்சலன முறை அப்படிங்கும் பொழுது ஒரு காற்றோ அல்லது ஒரு நீர்லயோ இந்த வெப்பச்சலன முறையானது நடக்கும். ஏன்னா நீர்லயும் மூலக்கூறுகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேல போய்க்கலாம். அதே மாதிரி காற்றுலயும் மூலக்கூறுகள் நகர்ந்துக்கலாம். ஆனா திண்மத்துல அந்த மாதிரி மூலக்கூறுகள் நகர முடியாது. அப்ப வெப்பச்சலனமானது திரவ நிலையிலையும் வாயு நிலையிலையும் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரி நடக்கும். அப்ப இதுவும் வந்து ஒரு பருப்பொருள் தான். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு பருப்பொருளும் இல்லாத வெற்றிடத்துல வெப்பத்தை எப்படி கடத்த முடியும் அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு மூலமா தான் கடத்த முடியும். அப்ப வெப்பமானது அலைகளாக எல்லா திசைகளிலும் பரவுறதுதான் வந்துட்டு வெப்ப கதிர்வீச்சு அப்படிம்பாங்க. அப்ப வெப்ப கடத்தலும் வெப்பச்சலனமும் வெற்றிடத்தில் நடைபெறாது. எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுமே இல்லைன்னா வெப்ப கடத்தல் கண்டிப்பா நடக்காது. அதே மாதிரி வெப்பச்சலனம் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நடுவுல இல்லை அப்படிங்கும் பொழுது நடக்காது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரி வெற்றிடத்துல நடக்காத இடத்துல வெப்ப கதிர்வீச்சு தான் பாசிபிள். அப்ப அவைகள் நடைபெற பருப்பொருட்களானது தேவைப்படும். ஆனால் வெப்ப கதிர்வீச்சு நடைபெறுவதற்கு பருப்பொருட்கள் தேவையில்லை. இதனால் வெற்றிடத்தில் கூட வெப்ப கதிர்வீச்சானது நடைபெறும். இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதுல என்ன மிஸ்கன்செப்ஷன் பண்றாங்கன்னா பருப்பொருட்கள் இருந்தா வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் நடக்கும். அப்ப வெற்றிடத்துல வெப்ப கதிர்வீச்சு மட்டும் நடக்கும் அப்படின்றோம். ஆமா, வெற்றிடத்துல வெப்ப கதிர்வீச்சு மட்டும்தான் நடக்கும். ஆனா வெப்ப கதிர்வீச்சுங்கிறது வெற்றிடத்துல மட்டுமா நடக்கும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திண்மத்திலயும் நடக்கும், திரவத்திலயும் நடக்கும், வாயுக்கள்லயும் நடக்கும். அது இல்லாம வெற்றிடத்திலயும் நடக்கும். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பருப்பொருட்கள்ல வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு 3மே நடைபெறும். ஆனால் வெற்றிடத்துல வெறும் வெப்ப கதிர்வீச்சு மட்டும்தான் நடைபெறும். அது தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து பின்னாடி வரும்பொழுது நான் சொல்றேன். ஏன் வந்துட்டு பருப்பொருள் இருந்தா கூட வெப்ப கதிர்வீச்சு பாசிபிள் தான். வெற்றிடத்துல மட்டும்தான் பாசிபிள்னு கிடையாது. பருப்பொருள் இருந்தாலும் பாசிபிள். அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இதே லெசன்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம பார்க்கலாம். வெப்ப கதிர்வீச்சு ஒளியின் திசைவேகத்துல செல்லக்கூடிய மின்காந்த அலைகளாக கருதலாம். சோ வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவக்கூடிய நிலையைத்தான் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சின் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப 0 கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பொருட்களில் இருந்தும் வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும். 0 கெல்வினுக்கு மேல டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னாலே அந்த பொருள்ல இருந்து வெப்ப கதிர்வீச்சானது நடைபெறும் அப்படின்றாங்க. இதைத்தான் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். திரவத்துல இருந்து கூட வெப்ப கதிர்வீச்சு வெளியிடலாம். திண்ம பொருட்கள்ல இருந்து ஒரு சூடான திண்ம பொருள் இருக்குன்னா அந்த பொருள் வந்து மின்காந்த அலைகள் மூலமாக வெப்பமானது கடத்தப்படும். அதுதான் வெப்ப கதிர்வீச்சு. அது மட்டும் இல்லாம வெப்ப கடத்தல் திண்ம பொருட்கள்ல பாசிபிள். வெப்ப கடத்தலும் நடைபெறும், வெப்ப கதிர்வீச்சும் நடைபெறும். ஓகேங்களா? சோ அதைத்தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அப்ப 0 கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமா இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் இருந்துமே வெப்ப கதிர்வீச்சானது வெளியேற்றப்படும். சில பொருட்கள் வெப்பத்தை உமிழும் மற்றும் மற்ற சில பொருட்கள் வெப்பத்தை உட்கவரும். ஒரு சில பொருட்கள் வெப்பத்தை உமிழும். அதுகிட்ட இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியிடும் வெப்ப கதிர்வீச்சாக. ஒரு சில பொருட்கள் வெப்பம் இப்ப அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு கவர் ஆகுது அப்படி பரவும்னு சொல்றோம்ல. அப்போ ஒரு வெப்பமான பொருளுக்கு பக்கத்துல ஒரு வெப்பநிலை குறைவான பொருளை வைக்கிறீங்க அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு மூலமா ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு அந்த வெப்பமானது டிரான்ஸ்பர் ஆகும். அப்படிங்கும் பொழுது அந்த வெப்பமான பொருள்ல இருந்து வெப்பமானது இழக்கப்படுது. ஆனா இன்னொன்னு குளிர்வான பொருள் இருக்குல்ல அது இந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்ப அது வந்து வெப்பத்தை உட்கவரும். அதைத்தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. விறகு அடுப்பை பயன்படுத்தும் பொழுது வெப்ப பரவும் 3 வழிகளையும் நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. விறகினை எரிக்கும் பொழுது ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வெப்ப கடத்தல் மூலம் வெப்பமானது பரவுகிறது. அதாவது இப்படி ஒரு விறகு அடுப்புல வச்சு எரிக்கிறீங்கன்னா இந்த இடத்துலதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல தொட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களால வெப்பத்தை உணர முடியும். அதாவது நெருப்புல நீங்க கை வைக்கணும்னு இல்ல. அந்த கட்டியோடைய ஒரு
கிட்ட அந்த நெருப்புக்கு கிட்ட ஒரு இடத்துல அந்த கட்டையை தொட்டிங்கன்னா கூட அதுல வந்து உங்களுக்கு வெப்பத்தை உணர முடியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கட்டையில இந்த இடத்துல அந்த கட்டை பெற்ற அந்த வெப்ப ஆற்றலை பக்கத்துல இங்க கொஞ்சம் வந்து கடத்தி இருக்கும். அதுதான் வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப விறகு எரியும் பொழுது எதை நம்ம பாத்திர முடியும்? வெப்ப கடத்தல் பார்த்தோமா? அடுத்தது விறகு எரியும் பொழுது விறகின் மேற்பகுதியில் இருக்கும் காற்று வெப்பமாகி மேலிருந்து செல்வதனால் வெப்ப சலனமும் ஏற்படுகிறது. இப்ப நான் ஒரு விறகை இப்படி எரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை சுத்தி இருக்கக்கூடிய காற்றானது இதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த காற்று அணுக்கள் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து அதிகரிக்கும். அப்ப இந்த காற்றுல இருக்கக்கூடிய அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெற்று இது விரிவடைந்து மேலும் அதிர்வுற தொடங்குறதுனால இந்த காற்று அணுக்கள் என்ன பண்ணும்? மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிரும். சோ அடுத்தது மேல இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று கீழே வந்து அது வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு போகும். அப்ப ஒரு மூலக்கூறு இங்கிருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறதுனால அந்த வெப்பத்தை கடத்துது. அப்ப இங்க வெப்பமடைந்த அந்த அணுக்களானது மேல் நோக்கி செல்கிறது. அதனால வெப்பம் இந்த பகுதியிலிருந்து மேல் நோக்கி கடத்தப்படுகிறது. சோ இதைத்தான் வெப்பச்சலனம்னு சொல்றோம். அப்போ ஒரு விறகு எரியும் பொழுது வெப்பச்சலனமும் பாசிபிள். அடுத்தது வெப்ப கதிர்வீச்சும் பாசிபிள். எப்படி அப்படின்னா இப்ப இந்த விறகு எரியும் பொழுது இப்போ இங்க வந்து இந்த தணலானது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப விறகுல இந்த கட்டையில இங்க போறது வந்துட்டு வெப்ப கடத்தல் அப்படின்னு பார்த்தோம். சுத்தி இருக்கக்கூடிய காற்று மேல் எழும்புறது வந்துட்டு வெப்ப சலனம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஆனா நீங்க இந்த கட்டைக்கு பக்கத்துல இங்க உட்கார்ந்துருக்கீங்க, அது இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால இந்த வெப்பத்தை உணர முடியும். ஒரு அளவுக்கு சூட்டை வந்து உங்களால உணர முடியும். அது எதனால நடக்குது அப்படின்னா நடுவுல உங்க 2 பேருக்கும் அந்த கட்டைக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய காற்றால நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா காற்றால நடக்கல. மேம் முன்னதானே மேம் சொன்னீங்க இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று எல்லாமே வந்து வெப்பமடைந்து செல்லும். அதனால வந்து அந்த காற்று என் மேல வந்து மோதும் பொழுது எனக்கு வெப்பம் நான் வந்து உணர்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறான கான்செப்ட். எப்பவுமே இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெற்ற உடனே அது மேல் நோக்கித்தான் நகருமே தவிர கிடைமட்டமாக நகராது. ஓகேங்களா? அப்ப மேல் நோக்கி நகர்றதுனால இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெப்பத்தை உணர்ந்துச்சு அப்படின்னா அது வெப்பச்சலனத்தினாலன்னு சொல்லலாம். ஆனா கிடைமட்டமா இருக்கக்கூடிய உங்களுக்கு கதிர்வீச்சின் மூலமாக மட்டுமே உங்களால அந்த வெப்பத்தை உணர முடியும். அப்ப வெப்பச்சலனத்தினாலையும் உணரல, வெப்ப கடத்தல்னாலையும் உங்களுக்கு வெப்பத்தை உணரல அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னதான்? வெப்ப கதிர்வீச்சு. சோ அப்ப இந்த முன்னாடியே நம்ம சொன்னோம். அதாவது 0 கெல்வினுக்கு மேல ஒரு வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பொருள்ல இருந்து வெப்ப கதிர்வீச்சானது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த பொருள் எரியும் பொழுது 0 கெல்வினை விட அதிக வெப்பநிலை இருக்கும். சோ அப்படிங்கும் பொழுது இதுல இருந்து வெப்ப கதிர்வீச்சானது மின்காந்த அலைகள் மூலமாக கதிர்வீச்சால் வெப்பமானது ஒரு அளவுக்கு கடத்தப்படுகிறது. அதுதான் உங்களால உணர முடிகிறது. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் புரியுதா? அப்போ ஒரு விறகு எரிக்கும் பொழுது இந்த 3மே வந்து பாசிபிள் தான். ஓகேங்களா? அப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் வெப்ப கதிர்வீச்ச உணர்றோம் அப்படின்னா இந்த வெள்ளை நிறை ஆடைகளை வந்து கோடை காலங்கள்ல பயன்படுத்த சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது இந்த வெப்ப கதிர்வீச்சை எதிரொலிக்கும். இப்போ நீங்க வெள்ளை நிற ஆடை போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்க இருந்து வரக்கூடிய இந்த வெப்ப கதிர்வீச்சை இது என்ன பண்ணுதுன்னா பட்டவனா அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுரும். சோ அதனால இங்க இருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தினால் உங்களுடைய பாடி இன்னும் ஹீட் ஆகாது. ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த ஆற்றல் வந்து மறுபடியும் திருப்ப அனுப்பப்படுகிறது. சோ அதனால உங்களுக்கு ஹீட் வந்து இன்னும் அதிகமாகாது. அதனாலதான் கோடை காலத்துல உங்களை வெள்ளை நிற ஆடையை வந்து பயன்படுத்த சொல்றாங்க. இதுவே கருப்பு நிற ஆடையை பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க வெந்து பொசுங்கி போயிருவீங்க. ஏன் அப்படின்னா கருப்பு நிறமானது இந்த வெப்ப கதிர்வீச்சை அதிக அளவு உட்கிரகிக்கும். அப்ப நீங்க கருப்பு நிற ஆடை போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லா வெப்ப கதிர்வீச்சையும் இது கவரும் இந்த கருப்பு வண்ணமானது. அதனால அந்த ஒட்டுமொத்த வெப்பமும் உங்க மேல தாக்கம் ஏற்படுத்தும். ஓகேங்களா? சோ அதனாலதான் கோடை காலங்கள்ல குளிர்ச்சியாக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வெள்ளை நிற ஆடை வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க. அதற்கான காரணம் இந்த வெப்ப கதிர்வீச்சு தான். வெப்ப கதிர்வீச்சின் மூலமாகத்தான் நம் சூரியனிடம் புவியில வந்து வெப்ப ஆற்றலை பெறுறோம். ஓகேங்களா? சோ அதனாலதான் சூரிய கதிர்கள்னாலதான் கோடை காலமானது நிகழுது. அப்ப கோடை காலத்துல நம்ம வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துறோம். அடுத்தது சமையல் பாத்திரங்களுடைய அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணத்தை பூசி இருப்பாங்க. அந்த கருப்பு நிற வண்ணம் பூசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க தணலே வச்சு எரிக்கிறீங்கனாலும் இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மூலியமா அதாவது இந்த வெப்பமானது இந்த பாத்திரத்தை தொடுறது மூலமா வெப்ப ஆற்றலானது கடத்தப்படுது. அது வெப்ப கடத்தல். அது மட்டும் இல்லாம இந்த பொருள்ல இருந்து வெப்ப கதிர்வீச்சும் வெளிப்படும்.
சோ அது நம்ம அதையும் சேர்த்து அந்த வெப்பாற்றலையும் இந்த மேல இருக்கக்கூடிய பொருள் பெறணும் அப்படின்னா கீழே வந்து கருப்பு நிறத்துல பூசி இருப்பாங்க. அப்படி பூசி இருக்கும் பொழுது இந்த ஆற்றலும் சேர்த்துப்படும் பொழுது அந்த உணவானது சீக்கிரமா சமைக்கப்படும். ஓகேங்களா? சோ அதான். அடுத்தது விமானத்துடைய புறப்பரப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கும். வெள்ளை கலர்ல விமானத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வெப்ப கதிர்வீச்சின் மூலமாகத்தான் பூமியில வந்து அந்த வெப்பத்தை பெறுகிறோம். அப்படிங்கும் பொழுது மேல நீங்க பறந்துட்டு இருக்கும்போது இந்த வெப்ப கதிர்வீச்சானது இருக்கும். ஒருவேளை வெள்ளை கலரா இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானத்து மேல படக்கூடிய எல்லா வெப்ப கதிர்வீச்சையும் அது என்ன பண்ணிடும்? பிரதிபலிச்சிடும். அதனால உள்ள வந்து இந்த வெப்பமானது போகாது. விமானத்துக்குள்ள போகாது. அதனாலதான் நம்ம சேஃபா நம்ம டிராவல் பண்றோம். ஒருவேளை கருப்பு கலர்ல விமானம் இருந்துச்சு அப்படின்னா மொத்த வெப்பத்தையும் புடுங்கி உள்ள குடுத்துரும். அப்ப உள்ள குடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடும்? பொசுங்கிருவீங்க. அப்படி வெந்து போயிரும். சோ அதான். சோ அதனாலதான் விமானம் எல்லாம் பளபளப்பா இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா இந்த வெப்ப கதிர்வீச்சிலிருந்து வெப்பமானது உட்கிரகிக்காமல் தடுப்பதற்காகத்தான் வெள்ளை நிறமாக பளபளப்பாக பயன்படுத்தப்படுது. சூரியனிலிருந்து விமானத்தின் மீது விழக்கூடிய கதிர்வீச்சுக்கள் பெரும்பாலும் என்ன ஆகுது? பிரதிபலிக்கப்படுகிறது. அதற்கான காரணம் அந்த வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறதுனாலதான். சோ இதுதான். சோ அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். அந்த ஆற்றலை ஒரு பொருள் பெறுவதனால் அந்த பொருளில் ஏற்படக்கூடிய அந்த நிலை, வெப்பநிலை, அந்த பொருள் பெற்ற அந்த வெப்பநிலையைத்தான் வந்து வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவைத்தான் நம்ம வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளுடைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதோடைய வெப்பநிலையும் என்ன ஆகும்? அதிகரிக்கும். சோ அப்ப வெப்பநிலையுடைய அலகு என்ன, யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலையை ஸ்டாண்டர்ட் யூனிட்ல SI யூனிட்ல கெல்வின்ல மெஷர் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரிக்கும் காமனான ஒரு யூனிட் பயன்படுத்துவோம். அதுதான் வந்து இந்த கெல்வின்ங்கிறது. ஆனா ஒவ்வொரு கண்ட்ரில வெப்பத்தை அளவிட ஒவ்வொரு அலகையும் நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் வந்து நம்மளுடைய தினசரி பயன்பாட்டுல இருக்கக்கூடிய செல்சியஸ். வந்து நம்ம கண்ட்ரிலாம் வந்து செல்சியஸ் தான் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் படிப்போம். 27 கெல்வின்லாம் வந்து உயர்ந்திருக்கு நம்ம படிக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ அதுதான். சோ அப்ப தினசரி பயன்பாடுல நம்ம செல்சியஸ் யூனிட்ஸ் பயன்படுத்துறோம். ஆனா SI யூனிட் வந்து கெல்வின். இது நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் SI யூனிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த வெப்பநிலை எப்படி அளக்கலாம் அப்படின்னா வெப்பநிலை மானியை கொண்டுதான் அளக்க முடியும். சோ அப்ப அந்த வெப்பநிலை மானியில 3 வகையான வெப்பநிலை மானி இருக்கு. அதாவது இந்த பாரன்ஹீட்ல வெப்பநிலை, பாரன்ஹீட் அளவீடு அப்படிங்கிறது வெப்பநிலையை பாரன்ஹீட்ல மெஷர் பண்றது. அடுத்தது செல்சியஸ்ல மெஷர் பண்ணக்கூடிய சென்டிகிரேட் அளவீடும் இருக்கு. அடுத்தது கெல்வின்ல அளக்கக்கூடிய கெல்வின் ஸ்கேலுமே இருக்கு. அந்த கெல்வின் ஸ்கேல் வந்துட்டு தனித்த அளவீடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாரன்ஹீட் அளவீடு அப்படிங்கும் பொழுது பாரன்ஹீட் அளவீட்டில் 32 டிகிரி பாரன்ஹீட் உறைநிலை புள்ளியாகவும் 212 டிகிரி ஆவியாதல் புள்ளியாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ரெண்டுக்கும் 212க்கும் 32க்கும் நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 0, 11ல 3 போச்சுன்னா 8, 180. சோ அந்த 180 புள்ளிகள், அதாவது உறைநிலை அப்படின்னா உறையிறது 0 டிகிரிக்கு கீழே வருது. அதுவே வந்துட்டு 212 டிகிரி அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். அதாவது வெப்ப ஆவியாதல் புள்ளிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 180 டிகிரி இருக்கு அப்படின்றாங்க. இது என்னன்னா இந்த டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்? அடுத்தது செல்சியஸ் அளவீட பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது உறைநிலை புள்ளி. அதுவே 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது நீருடைய கொதிநிலை ஆவியாதல் புள்ளி. சோ ஆவியாதல் புள்ளியாவும் இருக்கு. அப்ப 0க்கும் 100க்கும் நடுவுல ஒரு 100 பகுதிகள் வந்து இடைப்பட்ட புள்ளிகளாக இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரிதான் இங்க சொல்லும் பொழுது உறைநிலை புள்ளிங்கிறது வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுவே கொதிநிலை அப்படிங்கும் பொழுது ஆவியாதல் புள்ளிங்கிறது 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு பகுதிகள் இருக்கு அப்படின்னா 180 பகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது செல்சியஸ் அளவீட்டை எப்படி பாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா பாரன்ஹீட்ல கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு செல்சியஸ் அளவு என்ன தெரியுமோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். 9/5 செல்சியஸ் வேல்யூ பிளஸ் 32 போட்டீங்கன்னா அது ஃபாரன்ஹீட்டுக்கு மாறிடும். இதே ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா இந்த பிளஸ் 32 இருக்குல்ல, அது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? இப்ப இது எப்படி எழுதலாம்? F-32 which is equal to 9/5 சீன் எழுதலாமா? எனக்கு தேவை செல்சியஸ்ல கன்வெர்ட் பண்ணுது. அப்ப செல்சியஸ் ஈக்குவல் டு இந்த 9/5 இந்த சைட் போகும்பொழுது இன்வெர்ஸ் ஆகும். அப்ப 5/9 ஆகும். அப்ப F-32 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது மேல போகும்போது மல்டிபிள் ஆகும். அப்படிங்கும்போது 5. அடுத்தது இங்க மேல இருக்கிறது கீழே இந்தாண்ட வரும்போது நியூமரேட்டருக்கு வரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்படிதான் இந்த இது வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நீருடைய உறைநிலை அப்படிங்கும் பொழுது செல்சியஸ்ல தான் நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரானது செல்சியஸ் தான். சோ செல்சியஸ்ல 0°C இது கெல்வின் ஸ்கேல்ல 273.15 கெல்வின்க்கு ஈக்குவல். அதாவது உறைநிலை, நீருடைய உறைநிலை அல்லது பனிக்கட்டியோடைய உருகுநிலைன்னு கூட சொல்லுவாங்க. 0°C ரெண்டு மீனிங். நீர் உறைய ஆரம்பிக்கிறது இந்த 0°C தான். நீரானது உருக ஆரம்பிக்கிறது, அதாவது பனிக்கட்டியானது உருக ஆரம்பிக்கிறது இதே 0°C தான். ஓகேங்களா? சோ அதனால இந்த 0°C செல்சியஸ் மானில 0°. அதுவே கெல்வின்ல இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 273.15 கெல்வின் தான் வந்து நீருடைய உறைநிலை. அதுவே பாரன்ஹீட்ல அப்படிங்கும் பொழுது 32° பாரன்ஹீட் தான் வந்து உறைநிலை. ஓகேங்களா? இதைத்தான் இந்த இடத்துல உறைப்புள்ளி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீருடைய கொதிநிலை அப்படிங்கிறது செல்சியஸ்ல பார்க்கும்போது 100°C. அப்ப 100°C கெல்வின் ஸ்கேல்ல எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 373.15 கெல்வினுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அதுவே ஃபாரன்ஹீட்ல எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 212°F ஈக்குவல். அதைத்தான் இந்த இடத்துல உறைநிலை ஆவியாதல் புள்ளி அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு நடுவுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? ஃபாரன்ஹீட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை நடுவுல இருக்குன்னா 180 இது இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 தான் இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் 100 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதத்தான் இந்த இடத்துல 180 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, 100 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்லாம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? சோ இதுதான். அடுத்தது இந்த தனி சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது 0 கெல்வினை வந்து தனி சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 273.15 கெல்வின்ங்கிறது 0 கெல்வின் ஆகணும்னா இதுல இருந்து ஒரு 273.15°C மைனஸ் பண்ணும். அதைத்தான் இந்த இடத்துல -273.C அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த கால்குலேஷன்ல நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெல்வின் அளவீடை பத்தி கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபாரன்ஹீட் பார்த்தோம், அடுத்து செல்சியஸ் பார்த்தோமா, அடுத்தது கெல்வின் அளவீடு. கெல்வின் அளவீடை வந்து தனித்த அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்வின் அளவீடு வந்து என்னன்னா ஒரு யூனிவர்சல் இது, அதாவது SI யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 0 கெல்வின் அப்படிங்கிறது என்னன்னா தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் பொழுது இருக்கும் வெப்பநிலை தான் தனிச்சுழி வெப்பநிலை. அதாவது ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய மிக குறைந்த ஆற்றல் எப்ப பெற்றிருக்குமோ அந்த பாயிண்ட தான் வந்து அந்த பாயிண்ட்ல அதோடைய வெப்பநிலை என்னவோ அதைத்தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பா எதால் ஆனது? மூலக்கூறுகளால் ஆனது. அந்த மூலக்கூறுகளுக்கு குறைந்த அளவு ஆற்றல், மிக குறைந்த ஆற்றல் அந்த மூலக்கூறுகள் பெறும் பொழுது அந்த பொருளுடைய வெப்பநிலை என்னவா இருக்கோ அதுதான் அந்த பொருளுடைய தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்லக்கூடியது. இது எப்பவுமே இந்த 0 கெல்வினா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 0 கெல்வின் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப 273.15 கெல்வின் வெப்பநிலையில் நீரானது திட, திரவ மற்றும் வாயு நிலை ஒன்றிணைத்து காணப்படும். நீரின் மும்மை புள்ளியில் 1/273.15 பங்கு ஒரு கெல்வின் ஆகும் அப்படின்றாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 273.16 கெல்வின் அப்படிங்கும் பொழுது செல்சியஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 0°C. நம்ம வந்து லாஸ்ட் லெசன்லயே நம்ம பார்த்தோம். இந்த 0°C நீரானது திட நிலையிலும் காணப்படும், திரவ நிலையிலும் காணப்படும், வாயு நிலையிலும் காணப்படும். இயற்கையாகவே ஒரு பொருள் 3 நிலையிலும் காணப்படுது அப்படின்னா, ஒரு பருப்பொருள் இயற்கையிலேயே இந்த 3 நிலையிலும் காணப்படுது அப்படின்னா நீர் தான். ஏன்னா 0°C பனிக்கட்டியாவும் காணப்படும், அதே 0°C வாட்டராகவும் பிரசன்ட் ஆயிருக்கு, அதே 0°C வாயுவாகவும் நீரானது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதைத்தான் வந்து மும்மை புள்ளி, இந்த 3 நிலையிலையுமே வந்து நீரானது இந்த 0°C இருக்கும். அப்ப 0°C கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 273.15 கெல்வின் அப்படிங்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. 273.15 கெல்வின் வெப்பநிலையில நீர் வந்து இந்த 3 நிலையிலுமே காணப்படும். சோ அந்த 3 நிலையில காணப்படுறதுனால தான் இந்த புள்ளியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மும்மை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கெல்வின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இதுல இருந்து இங்க இருந்து அப்படியே கீழே வரணுமா, அப்ப ஒரு கெல்வின் அப்படிங்கும் பொழுது இந்த 1/273.15 கெல்வின் தான் வந்துட்டு 1 கெல்வின் அப்படிங்கிற டிகிரி செல்சியஸ் தான் வந்து என்னன்னா ஒரு கெல்வின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது
செல்சியஸ் மற்றும் கெல்வினுடைய அளவு கெல்வின் அளவீடுகளுக்கிடையேயான தொடர்பு என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் போடுங்க. அளவீடுகள் அப்படின்னு படிக்கும்போது வேற மாதிரி வருது. ஓகேங்களா? சோ அப்ப கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிகிரி செல்சியஸோட ஒரு 273.15 ஆட் பண்ணீங்கன்னா அது கெல்வினுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்ப 10 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கறத கெல்வினுக்கு மாத்த சொன்னாங்க அப்படின்னா கெல்வின் ஈக்குவல் டு 10 டிகிரி செல்சியஸ் பிளஸ் ஒரு 273.15. அப்ப என்ன வரும்? 283.15 கெல்வின் அப்படிங்கறதா 10 டிகிரி செல்சியஸோட வேல்யூ. ஓகேங்களா? இப்படிதான் கன்வெர்ட் பண்ணும். அடுத்தது இந்த தனிச்சுழி வெப்பநிலை. ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை என்றும் பெயர். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளுடைய குறைந்த ஆற்றலை பெறும் பொழுது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை தான் தனிச்சுழி வெப்பநிலை. இதுக்கு இன்னொரு டெபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாயுக்களை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, வாயுக்களுடைய அழுத்தமும் கனளவும் எப்ப சுழியா இருக்கோ அந்த இடத்துல அந்த வெப்பநிலை என்னவோ அதுதான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அனைத்து வகையான வாயுக்களுடைய அழுத்தமும் -273.15 டிகிரி செல்சியஸ் அதாவது 0 கெல்வின் வெப்பநிலையில் சுழியாகிவிடும். இப்ப 0 கெல்வின் வெப்பநிலைங்கிறது தான் என்னது? தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொன்னோமா, அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது -273 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 0 கெல்வின் அர்த்தம். இதுல எல்லா வாயுக்களுமே என்ன ஆயிடும்? தனிச்சுழி வெப்பநிலையை அடைந்து விடும் அப்படின்றாங்க. சுழி ஆயிடும். அப்போ அதைத்தான் அதாவது எல்லா வாயுக்களுடைய அழுத்தமும் இந்த 0 கெல்வின் அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ்ல சுழி ஆயிடும். அதோடைய பிரஷர் சுழி ஆயிடும். அந்த மாதிரி பிரஷர் சுழியானாலே அது என்னன்னு சொன்னோம்? தனிச்சுழி வெப்பநிலைன்னு இந்த டெபினிஷன் படி சொன்னோமா? சோ அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதான் தனிச்சுழி வெப்பநிலைனா என்னது? 0 கெல்வின். ஓகேங்களா? அடுத்தது 3 வகை வெப்பநிலை அளவுகொள்ள சில அடிப்படை வெப்பநிலைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். நீருடைய கொதிநிலை செல்சியஸ்ல என்னது? 100 டிகிரி செல்சியஸ். அப்ப 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கெல்வின்ல எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? செல்சியஸ் பிளஸ் ஒரு 273.15 அப்ப இதோட ஒரு 100 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 373.15 வருமா? அப்ப 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 373.15 கெல்வினுக்கு ஈக்குவல். அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுவே பேரண்ட் ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 212 டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இதையும் நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா ஒன்னும் இல்ல, கன்வெர்ட் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியஸ்ல இருந்து எப்படி ஃபாரன் ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்? 9/5 செல்சியஸ்னு போட்டிருக்கோமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 9/5 100 டிகிரி செல்சியஸ் தானே கன்வெர்ட் பண்றேன். அப்ப இன்ட்டு 100 பிளஸ் 32 அப்ப 4×5 25 20 × 9 எத்தனை? 180. அப்ப 180 பிளஸ் 32 எவ்வளோ? 212. அப்ப 212 ஃபாரன் ஹீட். இது 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 212 ஃபாரன் ஹீட். அப்படிதான் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும் பொழுது கெல்வின்ல மாத்தினீங்க அப்படின்னா ஜஸ்ட் 0 பிளஸ் 273.15 வருமா? அப்ப கெல்வினுடைய வேல்யூ 273.15 மட்டும்தான் இருக்கும். இதுவே இங்க மாத்தும் பொழுது 32 ஃபாரன் ஹீட்டா வரும். ஓகேங்களா? அடுத்தது தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கும் பொழுது கெல்வின் 0ல இருக்கும். அப்ப கெல்வின்ல 0 இருக்குன்னா கெல்வின் 0 இருக்கு அப்படின்னா இதோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெல்வினுடைய 0 கெல்வின் 0 கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸ் பிளஸ் 273 இருக்குன்னா இப்ப செல்சியஸ் தான் வேணும்னா இந்த பிளஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ இந்த சைடு வருமா? அப்ப என்ன ஆகும்? செல்சியஸோட வேல்யூ -273 ஆயிடும். ஓகேங்களா? அப்ப -273 கெல்வின் ஆயிடும். சோ அதுதான் இங்கே கொடுத்திருக்காங்க. அடுத்தது -460 இதுவுமே இந்த ஃபார்மேட்டை வச்சு போட்டீங்கன்னா வந்துடும். இவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான் இந்த டேபிள்ல கொடுத்திருக்கிறது. அடுத்தது இங்க கணக்கீடு கொடுத்திருப்பாங்க. வெப்பநிலை அளவீட்டை மாற்றுக. அதாவது 25 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்க. அதை கெல்வினுக்கு மாத்த சொல்றாங்க. கெல்வினுக்கான ஃபார்முலா என்ன? செல்சியஸ் பிளஸ் 273. அப்ப வெப்பநிலை எவ்வளோ? 25 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273.15 போட்டீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 298.15 கெல்வின். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். அப்ப ஜஸ்ட் ஒரு 273.15 ஓட செல்சியஸ் வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா கெல்வினா கன்வெர்ட் ஆயிடும். அதுவே கெல்வின்ல கொடுத்துட்டு செல்சியஸ்க்கு மாத்த சொல்றாங்க அப்படின்னா அதே ஃபார்முலா தான். கெல்வின் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273.15 இருக்கா? இப்ப கெல்வின்ல கொடுத்துட்டாங்க. செல்சியஸ் வேணும் அப்படின்னா இங்க பிளஸ் 273.15 இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப கெல்வின் இருந்து -273.15 ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ். அப்ப கெல்வின் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 200 கெல்வினா அப்ப 200ல இருந்து 273.15 மைனஸ் பண்ணீங்கன்னா -73.15
டிகிரி செல்சியஸ்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இதே மாதிரி தான் பேரண்ட் ஹீட்டுக்கும் கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. சேம் ஃபார்மேட் இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கறத பார்க்க போறோம். பூமியின் நிலப்பரப்பு காலை நேரங்கள்ல குளிர்ச்சியா இருக்கும், மதிய வேளையில சூடா இருக்கும். இது நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கக்கூடியதான். ஆனா அதே டைம்ல ஏரியில இருக்கக்கூடிய தண்ணீருடைய மேற்பரப்பு காலையிலயும் மதிய வேளையிலயும் ஓரளவுக்கு ஒரே வெப்பநிலையில தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது நிலப்பகுதி ஃபாஸ்டா ஹீட் ஆயிடும், ஆனா வாட்டர் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஹீட் ஆகாது. ஓகேங்களா? சோ அதுதான். அப்ப சூரியனிடமிருந்து ஒரே அளவு தான் வெப்பத்தை பெறுது, நிலப்பரப்பும் சரி நீர்ப்பரப்பும் சரி. ஆனா அந்த பெறக்கூடிய அளவானது மாறுபடுது. அதற்கான காரணம் என்னன்னா தன் வெப்ப ஏற்புத்திறன். அதாவது நீர் எவ்வளவு வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறது வேற, நிலம் எவ்வளவு வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறது வேறையா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அந்தந்த பொருளுடைய வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறனை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்றதுன்னா வெப்பத்தை உட்கவரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வெப்பத்தை வெளியிடக்கூடிய பண்புகள் இரண்டிற்கும் வேறுபடுகின்றது. சோ அதைத்தான் இந்த பகுதிகளில் கொடுத்திருப்பாங்க. அப்ப வெப்பம், ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிடக்கூடியதும் சரி உட்கவர்றதும் சரி, 3 காரணிகளை கொண்டு ஒரு பொருளுடைய வெப்ப வெளியீடும் வெப்ப உட்கவர்றத வந்து பண்பை வந்து தீர்மானிக்கிறாங்க. என்னென்னா, ஒண்ணு பொருளுடைய நிறை, அடுத்தது பொருளில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை ஏற்பாடு, அடுத்தது பொருளுடைய தன்மை. இப்போ ஒரு சின்ன பொருள் இருக்கு, இந்த பொருளை ஹீட் பண்றீங்க, அதே நேரத்துல இன்னொரு பெரிய பொருள் இருக்கு, இதுல எது ஃபாஸ்டா வந்து ஹீட் ஆயிடும் அப்படின்னா இந்த சின்ன பொருள். ஏன்னா இதோடைய நிறை கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமா ஹீட் ஆயிடும். ஆனா இதோடைய நிறை அதிகமா இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்ப பொருளுடைய நிறையை பொறுத்து தான் அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு ஆனது இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் பொருளில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை வேறுபாடு அப்படிங்கும் பொழுது, இப்ப 2 பொருளும் சம அளவுலயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 20 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பண்ணா போதும், ஆனா இது 30 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுனா இதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். கரெக்டா? சோ அப்ப அந்த பொருள் எந்த அளவு வெப்பநிலை ஏற்றுக்கொள்ளுது, எந்த அளவுக்கு வெப்பத்தை வந்து அந்த பொருளை வெப்ப ஆற்றலை கொடுக்கணும் அப்படிங்கறத பொறுத்தும் மாறுபடும் அப்படின்றாங்க. அதான் பொருளில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை வேறுபாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு வந்து ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். 1 லிட்டர் நீரை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்பமானது 1/2 லிட்டர் நீரை அதே வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பீக்கர்ல 500 ml எடுத்துக்கோங்க, இன்னொரு பீக்கர்ல 1000 ml எடுத்துக்கோங்க. இப்ப 2க்கும் நான் வெப்ப ஆற்றல் கொடுக்குறேன். இதுல வந்து இதுக்கு வந்து கொஞ்ச அளவுக்கு வெப்ப ஆற்றல் இருந்தாலே போதும். அதாவது வெப்ப ஆற்றலானது குறைவாகத்தான் தேவைப்படும். ஏன்னா இங்க 500 ml தான் நான் ஹீட் பண்ண போறேன். ஆனா இங்க 1000 ml அப்படிங்கும் பொழுது இதுக்கு நான் அதிக அளவு வெப்ப ஆற்றலை கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதான் அப்போ பொருளானது உட்கவரும் வெப்பமானது அதோடைய நிறையை பொறுத்து அமையும். சோ இது 500 தான் நிறை இருக்கு, ஆனா இதுல வந்து எவ்வளவு இருக்கு, 1000 ml இருக்கு. அப்ப இதோடைய நிறையை பொறுத்து அந்த வெப்ப ஆற்றலை உட்கவரக்கூடிய தன்மையானது மாறுபடும். சோ அப்ப Q என்பதனை உட்கவரும் வெப்பமாகவும் M அப்படிங்கறத பொருளுடைய நிறையாகவும் எடுத்துக்கிட்டா Q is directly proportional to M அப்படின்றாங்க. இது என்ன directly proportional அப்படின்னா நேர் விகிதத்துல மாற்ற முடியும். அதாவது நிறை அதிகரித்தால் தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலும் அதிகமாகும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல 1000 ml இருக்கிறனாலதான் இங்க வெப்ப ஆற்றல் அதிகமா தேவைப்படுது. இந்த பொருள் அதே அளவுக்கு இது 10 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்றீங்கன்னா இதையும் 10 டிகிரி செல்சியஸ் தான் ஹீட் பண்ணும். ஆனா இதுக்கு கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை விட இதற்கு அதிகமாக தேவைப்படும். காரணம் நிறை. ஓகேங்களா? அப்ப நிறை அதிகமாக இருந்தால் அதை ஹீட் பண்ணக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலும் அதிகமாக தேவைப்படும். அததான் நேர்த்தகவல் எழுதியிருக்காங்க. அடுத்தது இங்க இன்னொரு டேர்மை கொண்டு வராங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 250 ml வாட்டர் எடுத்துக்கிறாங்க. அதோடைய வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பத்தை விட குறைவான வெப்பமே அதே அளவு நீரினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ ஒரு 250 ml வந்து 2 பீக்கர்ல நான் எடுத்துக்கிறேன். இந்த பீக்கர் அடுத்தது இங்கேயும் வந்து ஒரு 250 ml இன்னொரு பீக்கர்ல எடுத்துக்கிறேன். ஆனா இதை வந்து நான் எவ்வளவுக்கு தான் உயர்த்துறேன் அப்படின்னா இந்த இதை வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு இந்த திரவத்தை வந்து நம்ம வெப்பப்படுத்துறோம். ஆனா இந்த 250 ml ஜஸ்ட் ஒரு 50 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்தினாலே போதும். அப்போ எதுக்கு வெப்ப ஆற்றல் நான் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு கொடுக்கும்போது உயர்த்தும் பொழுது நான் வெப்ப ஆற்றலை அதிக அளவுல கொடுக்கணும். ஆனா இங்க அதே அளவுதான், குவான்டிட்டி அதே அளவுதான். ஆனா இங்க வெப்பநிலை வந்து குறைவாத்தான் நான் இதை வெப்பப்படுத்தணும். அப்படிங்கும் பொழுது வெப்ப ஆற்றல் வந்து எனக்கு குறைவாகத்தான் தேவைப்படும். இந்த திரவமானது 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடைவதற்கு நான் ஒரு குறைந்த அளவு தான் வெப்ப ஆற்றலை பயன்படுத்த முடியும். அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா
அது எந்த அளவுக்கு வெப்பநிலை அட்டைன் ஆகணுமோ அதை பொறுத்தும் இந்த வெப்ப ஆற்றலானது மாறுபடும் அப்படின்றாங்க. அதாவது அதிக வெப்பநிலையை அடையணும் அப்படின்னா அதிக வெப்ப ஆற்றலை நான் கொடுக்கணும். அதுவே குறைந்த வெப்பநிலையை அடையணும் அப்படின்னா நான் குறைந்த ஆற்றலை தான் கொடுக்கணும். சோ அப்ப இதுவும் நேர்த்தகவலை தான் இருக்கு. அப்ப நான் கொடுக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலை, அதாவது இந்த பொருளானது நான் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தான் இது உட்கிரகிக்க போகுது. அப்போ இந்த பொருள் உட்கிரகிக்கக்கூடிய அந்த வெப்பத்தை Q அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அடுத்தது நான் இதுல அந்த வெப்பநிலையில ஏற்படக்கூடிய மாறுபாட்டை டெல்டா T அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது எப்படி எழுதலாம்? Q directly proportional to delta T ன்னு எழுதலாமா? சோ ஆல்ரெடி எனக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? Q directly proportional to M ன்னு ஒண்ணு இருக்கா? அப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது Q directly proportional to M into delta T அப்படின்னு எழுதிடலாம். அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதான். அப்ப இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பொருள் உட்கவரக்கூடிய அல்லது வெளியிடக்கூடிய வெப்பத்துடைய அளவானது அதோடைய நிறை மற்றும் வெப்பநிலை வேறுபாட்டை பொறுத்து அமையும். சோ அதனால இத Q directly proportional to M delta T ன்னு எழுதலாம். ஆனா இது வந்து ப்ரொபோர்ஷனல்ல தான் நம்ம எழுதியிருக்கோம். சோ ஈக்குவலைஸ் பண்ணணும். இந்த இதை ஈக்குவலைஸ் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அதைத்தான் இந்த இடத்துல சீன் போட்டிருக்காங்க. அப்ப Q equal to MC delta T. ஓகேங்களா? Mங்கிறது நிறை, இது வந்து மாறிலி. அடுத்தது டெல்டா Tங்கிறது வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். Qங்கிறது எவ்வளவு வெப்பத்தை அந்த பொருளானது உட்கிரகிக்கும் அல்லது வெளியிடும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப மேற்கண்ட சமன்பாட்டின்படி பொருட்கள் வெளியிடும் அல்லது உட்கவரும் வெப்பநிலையை பொறுத்து அமையும் என்பதை தெரிகிறது. இங்கு C அப்படிங்கிற ஒரு விகித மாறிலியை வந்து பயன்படுத்தணும்ல, அந்த விகித மாறிலி தான் வந்து என்னன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது. அப்ப இந்த C அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலால இருந்து எழுதுங்களேன். Q equal to MC delta T ன்னு இருக்கா? எனக்கு தேவை இந்த C. இந்த Cங்கிறதுக்கோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன். அப்ப தன்வெப்ப ஏற்புத்திறன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த C மட்டும்தான் இந்த சைடுல இருக்கணும். அப்ப ஆல்ரெடி Q இங்க இருக்கா? இந்த ரைட் ஹேண்ட் சைடுல மல்டிபிள் இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வருமா? அப்ப டிவைடட் பை இந்த M வந்து இங்க டிவைட்ல வரும். அதே மாதிரி இந்த டெல்டா Tங்கிறது மல்டிபிள் இருக்கா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட்ல வரும். அவ்வளவுதான். அப்ப C equal to Q by M into delta T அப்படிங்கறதா இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ அப்ப எனவே ஓரலகு நிறையுள்ள, அதாவது ஓரலகு நிறைனா 1 கிலோகிராம் பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ், ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவையோ அதை தான் ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. அதுவே தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஓரலகு நிறையுள்ள 1 கிலோகிராம் பொருளுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு எந்த அளவு ஆற்றல் தேவையோ அதைத்தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வெப்ப ஏற்புத்திறனுக்கும் தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இந்த நிறை மட்டும்தான். இந்த நிறைய பத்தி சொல்லாம ஜஸ்ட் ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு அலகு, அதாவது 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவுதான் வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. அதுவே 1 கிலோகிராம் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலுடைய அளவைத்தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லயே நான் கிளியரா சொல்லிட்டேன். ஓகேங்களா? அங்க பாத்துக்கோங்க. இதுக்கப்புறமும் பின்னாடியும் கொண்டு வருவாங்க பாருங்க. சோ அப்ப இதோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SI யூனிட் வந்து என்னன்னா ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. அது என்னன்னா Q அப்படிங்கிறது வெப்ப ஆற்றலா? வெப்ப ஆற்றலை எந்த யூனிட்ல யூஸ் பண்ணுவோம்? அளப்போம், ஜூல்ல மெஷர் பண்ணுவோம். ஆற்றல்னாவே ஜூல். இங்க மாஸ்ங்கிறது என்னது? கிலோகிராம். டெல்டா Tங்கிறது என்னது? வெப்பநிலை. வெப்பநிலையை நம்ம எதுல மெஷர் பண்றோம்? கெல்வின்ல. சோ அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோகிராம் பவர் 1 கெல்வின் பவர் 1ன்னு இருக்கா? சோ இது ஒரே லைன்ல எழுதணும்னா இந்த பவர்ல பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ்ல கொண்டு போகணும். அவ்வளவுதான். அப்ப கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 இப்படித்தான் நீங்க வந்துச்சு. ஓகேங்களா? இதை செல்சியஸ்ல எழுதணும் அப்படின்னா ஜூல் கிலோகிராம், வெப்பநிலையை வந்து செல்சியஸ்ல எழுதுனீங்கன்னா செல்சியஸ்ல அப்படியே வரும். இது அப்படியே டிவைட்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? J by கிலோகிராம் டிகிரி செல்சியஸ்னு எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. எல்லாமே இதோட இதுதான். அதே மாதிரி J by கிராம் டிகிரி, நிறை வந்து நம்ம எதுலயும் அளக்கலாம், கிராம்லயும் அளக்கலாம். அதனால J by கிராம் டிகிரி செல்சியஸ்னாலும் கரெக்ட் தான். அதையும் இங்க கொடுத்துருக்கலாம். சோ இந்த அலகுல எந்த அலகு வேணாலும்
பயன்படுத்தலாம். இதற்கு தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு எல்லாமே இதுதான். ஓகேங்களா? அடுத்தது எல்லா விதமான பொருட்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர். நீருக்குத்தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். அது என்ன மேம் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம் அப்படின்னா அதிக அளவு வெப்பத்தை ஏற்கக்கூடிய திறனானது எதுக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீருக்கு தான். அதனாலதான் நீரை வந்து குளிர்விப்பானா பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு பொருள் நல்ல வெப்பமா இருக்கு, ஒரு கம்பியை காய்ச்சி வச்சிருக்கீங்க, இந்த கம்பியை குளிர்விக்கணும் அப்படின்னா இது மேல எண்ணெய் தூக்கி ஊத்த மாட்டாங்க, ஏதோ தூக்கி ஊத்துவாங்க, நீரை தூக்கி ஊத்துவாங்க. அதற்கான காரணம் என்னன்னா நீரானது அதிக அளவு வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த ராட்ல இருக்கக்கூடிய அதிக அளவு வெப்பத்தை நீர் எடுத்துக்கொண்டு இந்த ராடை வந்து குளிர்விக்கும். சோ அதனாலதான் நீரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளிர்விப்பானாக பயன்படுத்துவாங்க. அப்ப தன்னுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு நீர் அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அதாவது நீர்ல வந்து நீருடைய வெப்பநிலை அதிகமாகணும் அப்படின்னா அது அதிக அளவு ஆற்றலை அதிக அளவு வெப்பத்தை எடுத்துக்கொண்டு தான் நீரானது தன்னுடைய வெப்பநிலையை அதிகரிக்கும். ஓகேங்களா? சோ அதான் அதனாலதான் வாகனங்கள் இருக்கக்கூடிய வெப்பத்தணிக்கும் அமைப்புகள்ல நீர் குளிர்விப்பானாக பயன்படுது. அதே மாதிரிதான் தொழிற்சாலைகள்லயும் இயந்திரங்கள்லயும் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்கு எதை பயன்படுத்துறோம்? நீரை பயன்படுத்துறோம். ஏன்னா நீர் அதிக அளவு வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதோடைய வெப்பநிலையை உயர்த்தும். ஓகேங்களா? ஆயில்லாம் வந்துட்டு இப்போ 100 ml ஆயில் எடுத்திருக்கீங்க, அதே 100 ml வாட்டர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டையும் ஒரே நேரத்துல ஃபயர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது ஃபாஸ்டா ஹீட் ஆயிடும்னா இந்த ஆயில் ஆனது ஃபாஸ்டா ஹீட் ஆயிடும். ஆனா வாட்டர் அவ்வளவு சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஏன்னா அதிக அளவு வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டுதான் நீரானது தன்னுடைய வெப்பநிலையை உயர்த்தும். ஆனா ஆயில் வந்து குறைந்த அளவு வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்ட உடனே அதோடைய கொதிநிலை வந்து அடைஞ்சிரும். ஓகேங்களா? சோ அதனாலதான் நீரை பயன்படுத்துறாங்க. சோ அப்ப ஏரியின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய நீருடைய வெப்பநிலை பகல் நேரத்திலையும் பெரிதும் மாறாமல் இருப்பதற்கான காரணமும் இதுதான். சோ அப்ப நீரானது என்ன பண்ணும்? அதிக அளவு வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். அதனாலதான் எளிதாக நீர்ப்பரப்பானது வெப்பம் அடைகிறது இல்ல. அதிக அளவு ஆற்றல். அப்போ நிலப்பரப்பு வந்து இது நிலம், இது நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் அதிக அளவு ஆற்றலை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா நிலம் அப்படி கிடையாது, டக்குன்னு ஹீட் ஆயிடும். ஓகேங்களா? அதற்கான காரணம் இந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் தான். புரிஞ்சுங்களா? அடுத்தது இங்க கணக்கீடு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2 கிலோகிராம் நீருடைய வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகரிக்கிறாங்க அப்படின்னா வெப்ப ஆற்றல் எவ்வளவு தேவை அப்படின்னு கேக்குறாங்க. வெப்ப ஆற்றல் என்னது? Q என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ அப்ப Qக்கான ஃபார்முலா என்ன? Q ஈக்குவல் டு M இன்ட்டு C இன்ட்டு டெல்டா Tயா? சோ M என்னன்னு கொடுத்திருக்காங்க, மாஸ் என்ன? 2 கிலோகிராம். அப்ப 2ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு கான்ஸ்டன்ட் தன்வெப்ப ஏற்புத்திறன் நீருக்கு என்னங்கிறது தான் இந்த Cங்கிறது. அப்ப நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன? 4200. இங்க ஜூல் கிலோகிராம் கெல்வின்ல தானே இருக்கு. அப்ப வெப்பநிலையும் கெல்வின்ல தான் இங்க மாறுபாட குறிக்கணும். அப்ப 10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 50 டிகிரி செல்சியஸா மாறுபடுது அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 40 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா 10 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாத்துங்க. 10 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு எப்படி போடுவீங்க? 10 பிளஸ் 273.15 போடுவீங்களா? அப்ப என்ன வரும்? 283.15 வருமா? அப்ப 10 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாத்தீங்கன்னா 283.15 கெல்வின் இருக்கும். அதுவே 50 டிகிரி அப்படிங்கும் பொழுது இதோட 50 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 50 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 50 plus 273.15 ஆட் பண்ணீங்கன்னா 153 12க்கு 2 332 வருதா? 323.15 கெல்வின் அர்த்தமா? சோ இதுக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறுபாடு பாருங்க, அதே 40 தான் வரும். அப்ப 40 கெல்வின் தான் வரும். ஓகேங்களா? வெப்பநிலை வேறுபாடு கணக்கிடும் பொழுது, அதாவது ஒரு வெப்பத்துல இருந்து இன்னொரு வெப்பத்துக்கு மாறும் பொழுது டிகிரி செல்சியஸ்ல என்ன வருதோ அதோட வேல்யூ தான் கெல்வின்லயும் வரும். ஆனா தனியா கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா மாறும். ஓகேங்களா? 10 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 283.15 கெல்வினுக்கு ஈக்குவல். ஆனா வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த 273யோட தானே ஆட் பண்றோம், அதே தான் இதோடய ஆட் பண்ணுவோம். அப்ப இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் இங்க 40 கெல்வின் 40 டிகிரி செல்சியஸ் அல்லது 40 கெல்வின் போடுவாங்க. அப்ப இந்த 40 கெல்வின் போட்டீங்கன்னா அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3,36,000 ஜூல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கான இது. இந்த யூனிட் எப்படி மாறுச்சு அப்படின்னா மாஸ்க்கு என்ன சொல்லுவோம்? கிலோகிராமா. அடுத்தது இந்த இதோட யூனிட் என்ன? தன்வெப்ப ஏற்புத்திறனோட யூனிட் என்னன்னா ஜூல் பர் கிலோகிராம் இன்ட்டு கெல்வினா இன்ட்டு இந்த டெம்பரேச்சர் சேஞ்சுக்கான யூனிட் என்ன? கெல்வினா. சோ இப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெல்வின்க்கு இந்த கெல்வின் கேன்சல், இந்த கிலோகிராமுக்கு இந்த கிலோகிராம் கேன்சல். அப்ப கியூங்கிறது என்னன்னு மட்டும் வந்துரும்? ஜூல் மட்டும் வந்துரும். ஓகேங்களா? அப்படிதான் இந்த யூனிட் வந்திருக்கு. புரியுதுங்களா?
சோ இதே மாதிரி நீங்க அடுத்து இதை பார்த்துக்கோங்க. பல்வேறு வெப்பநிலைகள்ல இருக்கக்கூடிய நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பல்வேறு நிலைகள்ல இருக்கக்கூடியது. சோ திரவ நிலையில இருக்கும் பொழுது நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து 4200 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. அதுவே திட நிலையில பனிக்கட்டியா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வெப்ப ஏற்புத்திறனானது குறைவுதான். சோ அப்படிங்கும் பொழுது 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இதுவே நீராவியா இருக்கு, வாயு நிலையில இருக்கு அப்படின்னா அப்ப நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னா 460 கிலோ ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்ப ஏற்புத்திறன். நான் முன்னாடியே சொன்னா இது என்னது? தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆனா இது என்னது? வெப்ப ஏற்புத்திறன். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்க வந்து இந்த அளவு கொடுத்திருப்பாங்க, இந்த மாஸ் கொடுத்திருப்பாங்க, இங்க மாஸ் இருக்காது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது என்னது? 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துவதற்கு கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றலைத்தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் சொன்னோமா? சோ நிறைய கன்சிடர் பண்ணாம ஒரு பொருள்ல இப்ப 2 கிலோகிராம் கொடுத்தாலும் சரி, அதுல 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துறதுக்கு தேவையான ஆற்றலைத்தான் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய பொருள் என்ன நிறைய வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த மொத்த பொருளுடைய நிறையும் 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆற்றல் தேவையோ அந்த வெப்ப ஆற்றலைத்தான் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவே பர்டிகுலரா ஒரே 1 கிலோகிராம் நிறையில இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துறதுக்கு தேவையான ஆற்றலை தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்போ எனவே ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலைத்தான் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் எந்த அளவு நிறை வேணாலும் இருக்கலாம், ஒரு 2 கிலோ இருக்கலாம், 3 கிலோ இருக்கலாம், 4 கிலோ இருக்கலாம், 10 கிலோ இருக்கலாம், 1000 கிலோ இருக்கலாம். ஆனா அதோடைய ஒட்டுமொத்த பொருளை, அந்த ஒட்டுமொத்த பொருளையும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்கறனோ அதுதான் வந்து வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது. ஆனா அதுவே தன்வெப்ப ஏற்புத்திறன்னா எக்ஸாக்டா 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துறதுக்கு நான் எந்த அளவு ஆற்றல் கொடுக்கணுமோ அதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கறத C டேஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கான இது என்னது? C. ஓகேங்களா? அதுவே வெப்ப ஏற்புத்திறன்னா C டேஷ். அப்ப தேவையான ஆற்றல் பை வெப்பநிலை மாற்றம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப Q பை T மட்டும்தான் வரும், மாஸ் இங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? புரியுதா? ஆல்மோஸ்ட் சொன்ன போனா இந்த ஃபார்முலாவும் இது ஒண்ணு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. சோ இதுல வந்துட்டு இங்க எந்த C தானே சொல்லியிருக்கோம். இங்க நம்ம தன்வெப்ப ஏற்புத்திறன் பார்க்கும்போது Cக்கான ஃபார்முலா என்ன? C = Q by mass into delta T ன்னு போட்டோமா? அதுவே வெப்ப ஏற்புத்திறன்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், மாஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப ஃபார்முலா என்ன? Q by delta T, அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான் இங்க மாறி இருக்கும். அப்ப Q by T அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா Q by T கிடையாது, Q by delta T. வெப்பநிலை மாற்றம். டெல்டா போட்டீங்கன்னா மாற்றத்தை குறிப்பிடுகிறது. ஒரு வெப்பநிலையில இருந்து இன்னொரு வெப்பநிலைக்கு எவ்வளவு மாற்றம் அடையுதுங்கிறது. ஓகேங்களா? அப்ப இதோடைய அலகு அப்படிங்கும்போது தேவையான வெப்ப ஆற்றல் என்னது? ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப ஆற்றலை ஜூல்ல மெஷர் பண்ணுவோம். வெப்பநிலை மாற்றத்தை எதுல மெஷர் பண்ணுவோம்? கெல்வின்ல. அப்போ வெப்ப ஏற்புத்திறனுக்கான அலகு என்னன்னா ஜூல் பர் கெல்வின்னு சொல்லலாம். இல்லைன்னா கெலோரி, வெப்ப ஆற்றலை கெலோரியில கூட மென்ஷன் பண்ணலாம். அப்ப கெலோரி பை வெப்பநிலை மாற்றம், வெப்பநிலை வந்து டிகிரி செல்சியஸ்ல சொல்லலாம். அப்ப கெலோரி பை டிகிரி செல்சியஸ்னும் இதோடைய அலகு சொல்லலாம். இல்லைன்னா ஜூல் பை டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா ஜூல் பை கெலோரி பை கெல்வின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாமே வெப்ப ஏற்புத்திறனுக்கான ஆற்றல் தான். அதாவது ஆற்றலை மெஷர் பண்ண ஜூலும் பயன்படுத்தலாம், ஆர் கெலோரியும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? வெப்பநிலையை மெஷர் பண்ண டிகிரி செல்சியஸும் பயன்படுத்தலாம், கெல்வினையும் மெஷர் பண்ணலாம். சோ அப்ப இப்படி இருந்துச்சு, ஜூல் பை டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் சரி, ஜூல் பை கெல்வின் இருந்தாலும் சரி, அது வெப்ப ஏற்புத்திறனுக்கான யூனிட் தான். அதே மாதிரி கெலோரி பை டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் சரி, கெலோரி பை கெல்வின் இருந்தாலும் சரி, அதுவும் வெப்ப ஏற்புத்திறனுக்கான யூனிட் தான். ஓகேங்களா? சோ அடுத்தது இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இரும்பு குண்டு அதனுடைய வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் உயர்த்தி கொள்வதற்காக 5000 ஜூல் வெப்ப ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த இரும்பு குண்டுடைய வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது எவ்வளவு ஆற்றல் கொடுக்கப்படுது? 5000 ஜூல். இப்ப ஆற்றல்ங்கிறது தான் Q. அப்ப Q கொடுத்துட்டான். Q என்னது? 5000 ஜூல். ஓகேங்களா? எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்தணும்? 20 டிகிரி. அப்ப வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இதுல 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம்ங்கிறதும் சரி, 20 கெல்வின்ங்கிறதும் சேமா தான் இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ அப்ப ஃபார்முலா என்ன? வெப்ப ஏற்புத்திறனுக்கு C dash equal to Q by delta T per ஜூல், 5000 ஜூல் divided by
எவ்வளவு கெல்வின்? 20 கெல்வின். அப்ப 0 0 கேன்சல், 1 2 2, 250 2 500. அப்ப 250 ஜூல் பர் கெல்வின்ங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதே 250 ஜூல் டிகிரி செல்சியஸ் பை டிகிரி செல்சியஸ்னு கொடுத்திருந்தாலும் அதுவும் சரிதான். ஓகேங்களா? ஆனா எப்பவுமே ஜூல், அதாவது ஆற்றலை மெஷர் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட் என்னன்னா ஜூல். அதே மாதிரி வெப்பநிலையை மெஷர் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட் என்னன்னா கே, கலோரி, சாரி கெல்வின். ஓகேங்களா? அதனாலதான் ஜே பை கேல வந்து மோஸ்ட்லி பயன்படுத்துறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது நிலை மாற்றம். நிலை மாற்றம்லாம் வந்து காலங்காலமா சொல்லிக்கிட்டே இருக்கும். முன்னாடியே நம்ம இதைத்தான் பார்த்தோம், இப்பயும் அதே தான் பார்க்க போறோம். நிலை மாற்றம்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளுடைய ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திண்ம நிலையில இருந்து திரவ நிலைக்கு போறது, திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு போறது, அதைத்தான் இந்த பத்தியில கொடுத்திருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இப்போ இதுல சாதாரண வெப்பநிலையில நீர் மூலக்கூறுகள் திரவ நிலையில இருக்கும். அதுவே 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரும் பொழுது, நீரை வெப்பப்படுத்தும் பொழுது அது என்ன ஆயிடும்? 100 டிகிரி செல்சியஸ் அட்டைன் ஆகும்போது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு நீராவியா மாறிடும். அதுவே நீராவி வாயு நிலையில இருக்கும். நீராவியானது எதுல இருக்கும்? வாயு நிலையில இருக்குமா? இப்போ அந்த நீராவியோடைய வெப்பநிலையை குறைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த நீராவி என்னவாயிடும்? மறுபடியும் நீராக மாறிடும். அதுவே அந்த வெப்பநிலையை 0 டிகிரிக்கு குறைக்கும் பொழுது, ஒரு நீருடைய வெப்பநிலையை 0 டிகிரிக்கு நான் குறைக்கும் பொழுது அது என்னவா மாற ஆரம்பிக்கும்? பனிக்கட்டியா மாற ஆரம்பிக்கும். அப்ப நீரானது பனிக்கட்டியா மாறுது அப்படின்னா திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுது. அப்ப பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் பொழுது அது என்ன ஆகும்? மறுபடியும் நீரா மாறும். அப்ப திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும். சோ இதைத்தான் இந்த ப்ராசஸ் கொடுத்திருப்பாங்க. இதுக்கான பேரெல்லாம் பாத்துக்கோங்க. அதாவது ஐஸ் கட்டியா இருக்கிறத நான் வந்து உருக்குனேன், வெப்பப்படுத்தினேன் அப்படின்னா உருக்குறேன். அப்ப உருக்குனேன்னா அது நீரா மாறும். அந்த நீரை இன்னும் நான் வெப்பப்படுத்துறேன் அப்படின்னா அது ஆவியாதல் முறையினால வாயுவா மாறும். ஓகேங்களா? இதுவே திடப்பொருள்ல பதங்கமாதல் முறையினால டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா வாயுவாக மாற்ற முடியும். அதே மாதிரிதான் இதுவே வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் டைரக்டா ஹீட் பண்ணும் பொழுது படிதல் நிலைக்கும், அதாவது குளிர்விக்கும் பொழுது படிதல் நிலைக்கும் திடநிலைக்கும் வரலாம். ஓகேங்களா? சோ இதை நல்லா பாத்துக்கோங்க. அதே வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் திரவ நிலைக்கு மாறணும் அப்படின்னா அதற்கான மாற்றம் என்னன்னா குளிர்தல். சோ இந்த மாற்றத்தை வச்சுலாம் கேட்பாங்க. சோ உருகுதல், உறைதல், இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியணும். அதாவது ஒரு பனிக்கட்டி வெப்பப்படுத்தும் பொழுது வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பனிக்கட்டியானது வெப்பத்தை உட்கவர்ந்து என்ன பண்ணும்? திரவ நிலைக்கு மாறும். அதைத்தான் உருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே உறைதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதுல இருக்கக்கூடிய வெப்பத்தை இழந்து, இதுல இருக்கக்கூடிய வெப்பத்தை இழந்து ஒரு பனிக்கட்டியாக மாறக்கூடிய செயல்நிலை தான் உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பொருள் வெப்பத்தை வெளிவிட்டு திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வு உறைதல். அதுவே ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுறது உருகுதல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் இங்க வெப்பநிலையில் திரவ பொருட்கள் திடப்பொருட்களாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலைத்தான் உறைநிலை அப்படின்றாங்க. அதாவது எந்த வெப்பநிலையில ஒரு திரவ பொருள் திடப்பொருளா மாறுது, அதாவது திரவத்துல இருந்து திடமா மாறுது அப்படின்னா உறையுது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீர் வந்து ஐஸ் கட்டியா மாறுதுன்னு சொல்லலாம். அப்ப நீர் ஐஸ் கட்டியா மாறுது என்னன்னு சொல்லுவோம்? உறை அப்படின்னு சொல்லுவோம், உறைதல்னு சொல்லுவோம். அப்ப அந்த வெப்பநிலையைத்தான் வந்து உறைநிலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் எப்போ ஒரு ஐஸ் கட்டி நீரா மாறுதோ, எப்போ உருகுதோ அந்த வெப்பநிலையை தான் உருகுநிலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப உருகுநிலை மற்றும் உறைநிலை இரண்டும் 0 டிகிரி ஆகும். எதுக்கு? நீருக்கு. ஓகேங்களா? நீருடைய உறைநிலையும், நீர் வந்து 0 டிகிரி அட்டைன் ஆகும் பொழுது உருகவும் ஆரம்பிக்கும். 0 டிகிரியில இருக்கும் பொழுது வெப்பப்படுத்தும் பொழுது அது வந்து உருக ஆரம்பிக்கும். 0 டிகிரில இருந்தே உருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி 0 டிகிரி அட்டைன் பண்ணும் பொழுது வெப்பத்தை குளிர்விக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது கட்டியாக மாறவும் ஆரம்பிக்கும். அடுத்தது ஆவியாதல், குளிர்தல். இதுவும் உங்களுக்கு தெரியும். ஆவியாதல்னா என்னது? ஒரு பொருளுடைய வெப்பத்தை உட்கவர்ந்து அது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுச்சு அப்படின்னா அதான் ஆவியாதல். அதுவே ஒரு பொருள் அந்த நீராவியில வெப்பம் அதிகமா இருக்கும், அந்த வெப்பத்தை இழந்து அந்த நீர் ஆவியானது நீராக மாறக்கூடியதுதான் வந்து என்னது? குளிர்தல் அப்படிங்கிற ப்ராசஸ். அப்போ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து வாயு நிலைக்கு மாறுதில்ல, நீராவியா மாறுதில்ல, அப்ப அந்த பாயிண்ட தான் வந்து கொதிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அப்ப 100 டிகிரி செல்சியஸ் அட்டைன் ஆகும்போது அந்த வாட்டர் என்ன பண்ணும்? திரவ நிலையில இருந்து வாயு நிலையாக மாறும். அப்ப திரவ நிலையில இருந்து வாயு நிலையாக மாறும் பொழுது அதோடைய வெப்பநிலை இருக்கிறதா கொதிநிலைன்னு சொல்லுவோம். அதுவே வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறக்கூடியது குளிர்வித்தல் செயல்ல மாறும் பொழுது அப்ப இருக்கக்கூடிய வெப்பநிலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒடுக்க நிலை வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. அப்ப நீருக்கு
கொதிநிலையும் சரி, ஒடுக்க நிலையும் சரி என்னதான் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது பதங்கமாதல். பதங்கமாதல் அப்படின்னா உலர் பனிக்கட்டி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின் போன்றவை திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது திரவ நிலைக்கு மாறாம நேரடியா என்ன ஆயிடும்? வாயு நிலைக்கு மாறும். இந்த மாதிரி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வு இதுதான் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது ஃபைனலா 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்காதது 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறதா. இந்த உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப உள்ளுறை வெப்பம் அப்படிங்கும் பொழுது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு செயல்பாடு பண்ணி பார்க்க சொல்றாங்க. என்னன்னா பனிக்கட்டி துண்டுகளை என்ன பண்றாங்கன்னா ஒரு குவளையில எடுத்து போட்டுக்க சொல்றாங்க. அதாவது ஒரு குவளையில பனிக்கட்டி துண்டுகளை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அதுல வெப்பநிலைமானியை பயன்படுத்தி வெப்பநிலையை பாத்தீங்கன்னா அது என்ன காட்டும்? 0 டிகிரி செல்சியஸ்னு காட்டும். இதுவே இப்போ அந்த கண்ணாடி குவளையை வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா அப்போ இந்த வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ற இதை வந்து வெப்பநிலைமானியை கொண்டு வந்து அந்த வாட்டர்ல விட்டீங்க அப்படின்னா அதோடைய வெப்பநிலை உயர்ந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதான் அப்ப அந்த பனிக்கட்டி நீராக மாறும் வரை வெப்பநிலையானது என்னவா இருக்கும்? 0 டிகிரின்னு தான் காட்டும். அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த மொத்த பனிக்கட்டியும் நீரா மாறுற வரைக்குமே நீங்க அந்த வெப்பநிலைமானியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 0 டிகிரி தான் காட்டும். ஓகேங்களா? சோ இதத்தான் மென்ஷன் பண்றாங்க. 0 டிகிரி செல்சியஸ்ல ஒரு நீரானது பனிக்கட்டி நிலையிலேயே இருக்கும், நீராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். சோ 0 டிகிரி தான் காட்டும். அதுவே வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் பின்பு வெப்பநிலையானது என்ன ஆகும்? 100 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். பின்னர் எவ்வளவுதான் வெப்பப்படுத்தினாலும் ஒரு டைம் அந்த நீர் ஆனது 100 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேல நீங்க என்னதான் ஹீட் பண்ணீங்கனாலும் அதோடைய வெப்பநிலை என்னதான் இருக்கும்? 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமே தவிர அதை விட்டு தாண்டாது. சோ அதுதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப உள்ளுறை என்பது மறைந்திருப்பது அப்படின்னு பொருள். அப்ப ஆகவே உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறதுனா மறைந்திருக்கக்கூடிய மறை வெப்பத்தை தான் மறைந்திருக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலைத்தான் மறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பனிக்கட்டி உருகி நீராக மாறும் வரை அந்த வெப்பநிலை என்ன காட்டுச்சு? 0 டிகிரின்னு காட்டுச்சா? அதே போல அந்த நீர் 100 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம எந்த அளவுக்கு வெப்பப்படுத்தினாலும் அது என்ன ஆகல? அந்த 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வேற எந்த ஒரு அளவீட்டையும் காட்டல. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளுறை வெப்பத்தினாலதான் அப்படின்றாங்க. அப்ப ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை உட்கவருகிறது அல்லது வெளிவிடுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் உள்ளுறை வெப்பம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு பொருளானது தன்னுடைய நிலையிலிருந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போகுது, இல்லைன்னா வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வரலாம், இல்லைன்னா திடத்துல இருந்து திரவ நிலைக்கு மாறலாம். இந்த மாதிரி ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் பொழுது அது குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணும்? ஒண்ணு வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா வெப்பத்தை இழக்கும். இப்ப பனிக்கட்டி நீரா மாறுது அப்படின்னா பனிக்கட்டி என்ன பண்ணும்? வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பனிக்கட்டி நீராக மாற்றமடையுது. சோ இந்த மாதிரி அந்த உட்க வரக்கூடிய ஆற்றல் அல்லது வெளிவிடக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலைத்தான் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் பொழுது உட்கவரும் அல்லது வெளியிடும் அந்த வெப்ப ஆற்றல் உள்ளுறை வெப்பம் என அழைக்கப்படுகிறது. அதாவது நம்ம பார்த்தோம்ல ஐஸ் கட்டி நீரா மாறும் பொழுது கடைசி வரைக்கும் அந்த வெப்பநிலை கம்ப்ளீட்டா அது நீரா மாறுற வரைக்கும் அந்த வெப்பநிலை மானில என்னதான் காட்டுது? 0 டிகிரி செல்சியஸ் தான் காட்டுது. அப்போ அந்த வெப்பநிலை மாறாத நிலையில ஒரு பொருள் தன்னுடைய ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வெப்பத்தை ஒண்ணு உட்கிரகிக்கும் இல்லைன்னா வெளிவிடும். சோ அந்த வெப்பத்தை தான் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. புரியுதுங்களா? சோ அடுத்தது உருகுதல் நிகழ்வின் பொழுது வெப்பமானது உட்கவரப்பட்டு அதே வெப்பமானது உறைதல் நிகழ்வின் பொழுது வெளிவிடப்படுகிறது. புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னா இப்போ ஐஸ் கட்டி என்ன பண்ணும்? வெப்பத்தை வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தை உட்கொண்டு 0 டிகிரி தான் காட்டும். ஒரு கோலையில நீங்க ஐஸ் கட்டியை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 0 டிகிரி தான் காட்டும். இந்த ஐஸ் கட்டி என்ன பண்ணும்னா வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை எடுத்துக்கும். சோ அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு இது என்ன பண்ணும்? வெப்பத்தை ஏத்துக்குச்சுல்ல, அப்ப இந்த இடத்துல செல்சியஸ் மாறணும்ல, ஆனா மாறாது. ஏன் காரணம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட உள்ளுறை வெப்பத்தினாலதான் இது செல்சியஸ் ஆனது மாறாது. ஓகேங்களா? சோ அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில மாறாமல் என்ன பண்ணும்? இது திட நிலையில இருந்து திரவ நிலையில நீரா மாறும். கம்ப்ளீட்டா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஐஸ் கட்டியும்
திரவ நிலைக்கு மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அவுட் சைட்ல இருந்து எடுத்துச்சு அப்படின்னா அப்பதான் இந்த டெம்பரேச்சர் இதுல வந்துட்டு மாறும், சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் மாறாது. அப்ப அந்த பனிக்கட்டியில இருந்து அந்த நீரா மாறக்கூடிய அந்த இன்பிட்வீன் டைம்ல அந்த வெப்பநிலை மானில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஆனாலும் அந்த பனிக்கட்டியானது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வெப்ப ஆற்றலை வெளியில இருந்து ஏற்றுக்கொள்ளும். அந்த வெப்பத்தை தான் உள்ளுறை வெப்பம் அப்படின்றோம். இதுவே நீராக இருக்கக்கூடியது இப்போ பனிக்கட்டியா மாறுது அப்படின்னா நீர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அது லாஸ் பண்ணி தான் பனிக்கட்டியா மாறும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அந்த 0 டிகிரி அட்டைன் பண்ணும் பொழுது நீரும் 0 டிகிரியில இருக்கும், பனிக்கட்டியும் 0 டிகிரியில இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து திரவ நிலையில இருந்து திடநிலைக்கு மாறும் பொழுது அதே 0 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை இழக்கும் பாருங்க. அந்த இடத்துலயும் அந்த உள்ளுறை வெப்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப உருகுதல் மற்றும் உள்ளுறை வெப்பம் என்கின்றோம். அதாவது இந்த மாதிரி வெப்பத்தை உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்கின்றோம். அதே போல ஆவியாதலின் போது வெப்பமானது திரவத்தினால் உட்கவரப்படுகிறது. ஆவியாதலின் போது வெப்பமானது என்ன பண்ணுது? திரவத்தினால உட்கவரப்பட்டுதான் அது ஆவியாகும். அதே சமயம் குளிர்வித்தல் நிலையில வெப்பம் வெளிவிடப்பட்டு நீராவியில் இருக்கக்கூடிய வெப்பமானது வெளியிடப்பட்டு அந்த உள்ளுறை வெப்பமானது என்ன ஆகும்? அதை ரிலீஸ் பண்றதுனாலதான் அதுக்கப்புறம் திரவ நிலைக்கு மாற்றம் அடையும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு கிராஃப் மூலியமா சொல்றாங்க. இப்ப திடப்பொருளா இருக்கு, திடப்பொருளா இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி திரவ பொருளா மாறும் அப்படின்னா அந்த 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது அந்த ஸ்டேட்ல தான் இந்த சேஞ்ச் ஆனது நடக்கும். ஓகேங்களா? சோ அந்த சேஞ்ச் நடக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு பாருங்க, அதுதான் உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னு சொல்றோம். ஏன்னா திடப்பொருள் திரவ பொருளா மாறுதுன்னா உருகுது. அப்ப உருகுதல்ல இருக்கக்கூடிய அந்த உள்ளுறை வெப்பம்ங்கிறது இது. அடுத்தது ஒரு திரவ பொருள்ல இருந்து ஒரு பொருள் வாயு நிலைக்கு மாறுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் நீரை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும் பொழுது, அதாவது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை உயராது. அப்போ அந்த டெம்பரேச்சர்ல என்ன பண்ணும்னா திரவ நிலையில இருக்கக்கூடியது வாயு நிலைக்கு மாறும். சோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஆவியாதல் நிலைன்னு சொல்லுவோம். திரவத்துல இருந்து வாயுவா மாறுறது என்னன்னு சொல்லுவோம்? ஆவியாதல். சோ அப்ப அந்த வெப்பநிலையை தான் ஆவியாதல் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் உள்ளுறை வெப்பம். அது என்ன தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னா உள்ளுறை வெப்பத்தை ஒரு அலகு நிறையை வரையறுத்தால் அதை தன் உள்ளுறை வெப்பம். அதாவது உள்ளுறை வெப்பத்துக்கு ஒரு அலகு நிறையை பொறுத்து அந்த வெப்பத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்லும் பொழுது அதுதான் வந்து தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதனை எல் என்ற குறியீட்டால் குறிப்பிடலாம். அதாவது தன்னுறை வெப்பத்தை வந்து என்ன, தன் உள்ளுறை வெப்பத்தை எல்னு எடுத்துக்கிறாங்க. கியூங்கிறது என்னது? உட்கவரப்பட்ட அல்லது வெளிவிடப்பட்ட வெப்பத்துடைய அளவு, ஆற்றல். வெப்ப ஆற்றல் எவ்வளவு உட்கிரகிக்கப்படுது அல்லது வெளிவிடப்படுது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படும் பொழுது அதை வந்து கியூன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது எம் அப்படிங்கிறது நிறை. அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் ஈக்குவல் டு கியூ பை எம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. 5 கிலோகிராம் பனிக்கட்டி உருகுவதற்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைன்னு கேட்டிருக்காங்க. வெப்ப ஆற்றல்னா என்னது? கியூ எவ்வளவு அப்படின்றாங்க. சோ பனிக்கட்டியோடைய இது வந்து பனிக்கட்டி தானே சொல்லியிருக்காங்க, பனிக்கட்டி தானே உருகுது. அப்ப பனிக்கட்டியோட உள்ளுறை வெப்பம் என்னது? 336 ஜூல் கிலோகிராம் பவர் -1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இதுதான் வந்து தன் உள்ளுறை வெப்பத்துக்கான குறியீடு என்னது? எல் கொடுத்துட்டான், எம் கொடுத்துட்டான். அவங்க கேட்கறது கியூ. அப்ப எல் ஈக்குவல் டு கியூ பை எம்ங்கிறதுல கியூ எனக்கு வேணும்னா இங்க டிவைட்ல இருக்கக்கூடிய எம் இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். அப்ப கியூ ஈக்குவல் டு எல் இன்ட்டு எம்னு மாறுமா? அப்போ எல் அப்படிங்கிறது ஜூல் கிராம்ல கொடுத்துருக்கான், ஜூல் பெர் கிராம்ல கொடுத்துருக்கான். அப்ப இந்த நிறையும் கிராம்ல இருந்தாதான் யூனிட் கேன்சல் ஆகும். அதனால இந்த நிறைய வந்து கிராமுக்கு மாத்திக்கோங்க. அப்ப 5 கிலோகிராம்ங்கிறது எவ்வளவு கிராம்? 5000 கிராம். ஓகேங்களா? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3336 ஜூல் பெர் கிலோகிராம் இன்ட்டு மாஸ் எவ்வளோ? 5000 கிராம். ஓகேங்களா? 5000 கிராம். சாரி, இது கிராம், ஏன்னா நம்ம கிராம்ல தான் கொடுத்துருக்கான். அப்போ இதை மல்டிபிள் பண்றீங்க. மல்டிபிள் பண்ணும்போது இந்த கிராமும் இந்த கிராமும் கேன்சல் ஆயிடும், ஜூல் மட்டும்தான் இருக்கு. அப்ப 336 இன்ட்டு 5000 அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 16,80,000 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? 1.68 1 2 3 4 5 6 அப்ப பவர் 6 10 பவர் 6 ஜூல்னு எழுதலாம். ஓகேங்களா? இதே மாதிரிதான் அடுத்த கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க சம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது புக் பேக் பார்க்கலாமா? சோ கலோரி அப்படிங்கிறது எதனுடைய அலகு அப்படின்னா வெப்பத்துடைய அலகு, வெப்ப ஆற்றலுடைய அலகு. ஓகேங்களா? வெப்பம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதா என்னது? கலோரி. சோ வெப்பத்துடைய இன்னொரு அலகு என்னன்னா கலோரி மட்டும் கிடையாது, ஜூலுமே மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க ஜூல் கொடுக்கல. கலோரிங்கிறது எதோடைய அலகு? வெப்பத்துடைய அலகு. அடுத்தது
வெப்பநிலையோடைய எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெப்பநிலையோட இங்க கொடுத்திருக்க எல்லாமே வந்துட்டு வெப்பநிலையோடைய அலகுதான். அதாவது இது கிடையாது. ஜூல் வந்து வெப்பத்தோடைய அலகு. வெப்பநிலையோடைய அலகுங்கும் போது டிகிரி, பாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் எல்லாமே தான். ஆனா வெப்பநிலையோடைய எஸ்ஐ அலகு ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெல்வின் தான். ஓகேங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவில் கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்புகளின் விகிதம் 2:1 இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் இருக்கு, அடுத்து ரெண்டாவது ஒரு பொருள். இந்த பொருளுடைய பரப்பு வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது பொருளுடைய பரப்பு எவ்வளவு இருக்கும்னா 1 தான் இருக்கும். இது 2 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குன்னா இது 1 ஸ்கொயர் மீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஒரே மாதிரியான 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி அதிக வெப்பத்தை கடத்தும் அப்படின்னா இந்த பரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் தான் எப்பயுமே வந்து வெப்பத்தை அதிகமாக கடத்தும். அப்ப கம்பி ஒண்ணுதான் வந்து என்ன பண்ணும், வெப்பத்தை கடத்தும். இதற்கான இது வந்து என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், இது வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க, பொருளின் பரப்பு அதிகமா இருந்தா வெப்பத்தை என்ன பண்ணும், அதிகமாக கடத்தும். அப்ப பரப்பு இந்த முதல் பொருளுக்கு தான் 2 ரேஷியோல இருக்கு. அதனால அந்த பொருள் தான், முதல்ல இருக்கக்கூடிய கம்பி தான் அதிக அளவு கடத்தும். அடுத்தது, மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறில் இருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்றோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது என்னது, ஒரு ராட் இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஆனா ஆற்றல் மட்டும் இயக்கம் இல்லாமல், மூலக்கூறுகள் இயக்கம் அடையாமல் இங்க ஒரு அணுவுல இருக்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு அணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அணுவுக்கு அப்படியே மாற்றம் அடையும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பேர் தான் என்னது, வெப்ப கடத்தல். அதுவே அணுக்கள் மாற்றம் அடைந்துதான் அது என்னது, வெப்ப சலனம். அது வந்து நீர்லயும் வாயுக்கள்லையும் தான் வெப்பச்சலனம் நடக்கும். ஆனா திடப்பொருட்கள் என்னதான் நடக்கும், வெப்ப கடத்தல் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எது அப்படின்னா வெற்றிடக்குடுவை. அதாவது பிளாஸ்க்ல வந்து வெப்ப கடத்தல் நடக்காது, வெப்பச்சலனமும் நடக்காது, வெப்ப கதிர்வீச்சும் நடக்காது. சோ இத பத்தி நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம். அது வந்து கொஸ்டின் பாருங்க, இந்த லெசன்ல இத பத்தி எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணல. பட் தே ஆர் ஆஸ்கிங் த கொஸ்டின். சோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதுதான் வெப்ப குடுவை அப்படிங்கிறது. இதுல இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் லேயர் கொடுத்திருப்பாங்க. இந்த சில்வர் லேயர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சூடான ஒரு பொருளை இந்த பிளாஸ்க்குள்ள நீங்க ஊத்தி வைக்கிறீங்கன்னா எப்பவுமே 0 டிகிரிக்கு 0 கெல்வினுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய வெப்பநிலை இருந்துச்சுனாலே அந்த பொருள் இருந்து கதிர்வீச்சானது வெளிப்படும். அப்போ இந்த சூடான பொருள்ல இருந்து வெளிவிடக்கூடிய அந்த கதிர்வீச்சுனால இந்த வெப்பத்தை இந்த பொருளானது இழக்கலாம். அதனால அந்த வெப்ப கதிர்வீச்சை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது, இந்த உள்ள இருக்கக்கூடிய லேயருக்கும் அவுட்டர் லேயர், இந்த ப்ளூ கலர் லேயருக்கும் நடுவுல வந்து ஒரு வெற்றிடம், இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு வெற்றிடம். வெற்றிடத்துல என்ன நடக்காது, வெப்ப கடத்தலும் நடக்காது, வெப்ப சலனமும் நடக்காது. அப்ப இந்த பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பமானது வெப்ப கடத்தல் மூலியமாவும் வெளியில போகாது, வெப்ப சலனம் மூலியமாவும் வெளியில போகாது, வெப்ப கதிர்வீச்சு மூலியமா போலாம். ஏன்னா வெற்றிடத்துல என்ன நடக்கும், வெப்ப கதிர்வீச்சு நடக்கும். அப்ப அந்த வெப்ப கதிர்வீச்சையும் தடுக்கிறதுக்காக தான் இங்க ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. அப்ப வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இந்த மூன்றுல இருந்தும் ஒரு பொருள்ல இருந்து வெப்ப இழப்பை தடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கணும், வெற்றிட குடுவையை தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது, கோடிட்ட இடத்தை நிரப்புக. வேகமாக வெப்பத்தை கடத்தக்கூடிய முறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு தான் வேகமாக நடக்கும். ஓகேங்களா? வெப்ப கடத்தல், வெப்ப சலனத்தை தாண்டி வெப்ப கதிர்வீச்சுனாலதான் வெப்பம் வந்து வேகமாக கடத்தப்படும். ஏன்னா சூரியன் காலையில உதிக்குதுல எப்படி டக்குன்னு சுள்ளுன்னு சூடேறுது, அதுக்கு காரணம் அந்த வெப்ப கதிர்வீச்சு தான். பகல் நேரங்களில் காற்றானது கடல் பகுதியிலிருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசும். இதைத்தான் வந்து கடல் காற்றுன்னு சொல்லுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. திரவங்களும் வாயுக்களும் டேஸ் முறையில் வெப்பத்தை கடத்தும் அப்படின்னா வெப்பச்சலனம் மூலமாகத்தான் கடத்தும். இதுவே திடப்பொருள் எதன் மூலமாக வெப்பத்தை கடத்தும் அப்படின்னா வெப்ப கடத்தல் மூலியமாக கடத்தும். ஓகேங்களா? ஆனா திரவம் வாயுக்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப கடத்தல ஈடுபடும். ஆனா அது நெக்லிஜிபிள் அளவு அப்படிம்பாங்க, மிக குறைந்த அளவும்பாங்க. சோ அதனாலதான் திரவங்கள் வாயுக்கள் வந்து வெப்பச்சலனம் மூலியமாகவும் திடப்பொருள் வெப்ப கடத்தல் மூலியமாகவும் வெப்பத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் ஸ்கூல் புக்ல படிக்கும் போது வைப்பாங்க. ஆனா நீங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும் பொழுது திடப்பொருள் வந்து வெப்பச்சலனத்துல திரவங்களும் வாயுக்களும் கூட வெப்ப கடத்தல்ல ஈடுபடுங்கிறத நம்ம கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதைத்தான் என்ன சொல்றோம், நிலை மாற்றம்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருள் வந்து வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுனுச்சுனாலே இது என்னது, நிலை மாற்றம். அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கருத்து, தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம். ஆமா,
அலுமினியம் தாமிரம் எல்லாம் இருக்குன்னா சீக்கிரமா வந்து இந்த வெப்பத்தை கடத்தக்கூடியது. ஏன்னா தாமிரம் வந்து ஒரு நல்ல வெப்ப கடத்தி. சோ அப்படிங்கும் பொழுது ஒரு தாமிர பாத்திரத்துல ஒரு பொருள் வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமா அது வந்து சமைச்சிடலாம். ஓகேங்களா? அப்ப இந்த கருத்தானது சரியானது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த கருத்து என்னது? சரியான கருத்து. அடுத்தது காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தாமிரம் ஒரு எளிதிர் கடத்தி. அது என்ன எளிதிர் கடத்தி அப்படின்னா எளிதாக வெப்பத்தை கடத்தும். அதுதான் எளிதிர் கடத்தி. ஆமா, அதனாலதான் சீக்கிரமா சமைக்க முடியும். சோ அப்ப இந்த கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் இந்த கருத்து. ஓகேங்களா? சோ அப்ப கருத்தை சரியாக விளக்குகிறது எது? காரணமானது கருத்தை சரியாக விளக்குகிறது. அப்ப ஆப்ஷன் ஆங்கிறதா சரியானது. கருத்தும் காரணமும் சரி, கருத்துக்கான காரணம் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது மதிய வேளையில் அதிகமாக சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றது அப்படின்றாங்க. இதற்கு காரணம் என்னன்னா மதிய நேரத்துல வந்து ஸ்கேட்டர் வந்து ஒளிச்சிதறலானது அதிக அளவு நடக்காது. சோ அதனால வந்து அதிக அளவு வெப்பமானது பூமியை வந்து அடையும். சோ மதிய வேளையில. அப்போ இது சரியான கூற்றுதான். அடுத்தது சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலமா பூமியை வந்தடையுதா அப்படின்னா இதுவும் சரியானதுதான். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா மதிய வேளையில அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைவதற்கான காரணம் என்னன்னா அந்த இடத்துல அந்த வெப்ப கதிர்வீச்சை பிரதிபலிக்கக்கூடிய இது வந்து இருக்காது. நடுவுல ஸ்கேட்டர் அதிகமா ஆகாது. அதுதான் ரீசனை தவிர இது கிடையாது. ஓகேங்களா? அப்ப இரண்டும் சரி. ஆனா கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. அப்போ இரண்டாவது தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீர் நீராவியாக மாறுகிறது. ஆமா, நம்ம நீரை வந்து 100 டிகிரி செல்சியஸ் அட்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல நீங்க என்னதான் ஹீட் பண்ணாலும் என்ன ஆகாது? வெப்பநிலையில மாற்றம் ஏற்படாது. ஆனா நீராக இருக்கக்கூடிய அந்த இதானது என்ன ஆகும்? நீராவியா மாற ஆரம்பிச்சிடும். இது சரியானது. நீருடைய கொதிநிலை 10 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்திருக்காங்க. நீருடைய கொதிநிலை என்னது? 100 டிகிரி செல்சியஸ். டக்குன்னு பார்த்தோன்னு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. சோ பார்த்து போடுங்க. ஓகேங்களா? அப்போ கருத்து மற்றும் சரி, காரணம் தவறு. அப்ப கருத்து சரி, காரணம் தவறுனா எந்த ஆப்ஷன்? இ ஆப்ஷன். ஓகேங்களா? புரியுதா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன்ல கொடுத்திருக்கிறது. அடுத்த பகுதியில இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல 3rd லெசன்ல கொடுத்திருக்கக்கூடிய வெப்ப இயற்பியல் பகுதியை பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியூவா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு நியூவா தான் இருக்கும். சோ இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஓகேங்களா? சோ 8th ஸ்டாண்டர்ட் இஸ் த பேசிக். அதை பார்த்துட்டு இந்த லெசன் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பா புரியும். ஓகேங்களா? சோ 2 லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வெப்பத்துல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் கான்செப்ட் எல்லாமே கிளியரா உங்களுக்கு புரியும். இதை தாண்டி இன்றைய எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு வீடியோ கிளாஸ்லயோ ஆர் ஒரு கமெண்ட்லயோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அதனால உங்களுடைய சந்தேகம் என்னவா இருந்தாலும் நீங்க அதை போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? For more videos, stay tuned with us. Thank you.